எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் மற்றும் புகையிரத நிலைய அதிபர் பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சைக்கான 5வது வழிகாட்டல் செயலமர்வுல சந்திக்கிறோம். இன்றைக்கு மொழியாற்றல் தொடர்பான செயலமர்வு, கடிதம் வரைதல் மற்றும் கட்டுரையாக்கம் தொடர்பான விடயங்களை பேசலாம் என்று திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் முதலாவதாக நாங்கள் கடிதம் வரைவது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். அதற்கு மேலே நேரம் கிடைக்கிற போது நாங்கள் கட்டுரைகள் தொடர்பாகவும் பேசலாம். நான் நினைக்கிறேன் கடிதங்கள் தொடர்பாக ஆழமாக முதல்ல கலந்துரையாடுவோம். எங்களுக்கு மீதமாக இருக்கக்கூடிய நேரத்தை அடுத்த விடயங்களை பயன்படுத்தி கொள்ள முடியும். சரி, இப்போ சாதாரண தர பரீட்சையில் கட்டுரைகளுக்கு தயார் செய்வது போல இந்த பரீட்சைகளுக்கான கட்டுரைகளை தயார் செய்வது அல்லது சாதாரண தரத்தில் கடிதங்களை தயார் செய்வது போல இந்த பரீட்சைக்கான கடிதங்களை தயார் செய்வது என்பது ஒரே வகையான ஒப்பீடு அல்ல. அதில் இருந்து இந்த பரீட்சைக்காக அல்லது இந்த பரீட்சைகளுக்காக நீங்கள் தயார் செய்வது கொஞ்சம் வேறுபடுகிறதாக இருக்கும். அதில் இருந்து மேம்பட்டதாக இன்னும் சிறப்பானதாக எழுத வேண்டியதாக இருக்கும். நீங்கள் சிறுவர்கள் அல்ல. இப்போ உயர்தரம் படித்து வந்தாக்கள் இந்த நேரத்தில் சாதாரண பிள்ளைகளுக்கு கொடுப்பது போல கட்டுரைகளை கொடுத்து அதை நீங்கள் மனனம் செய்து அவ்வாறு பாடமாக்கிய கட்டுரைகளை கொண்டு போய் அங்கே எழுதிட்டு வாரது என்பது போல இருக்கக்கூடாது. சரிதானே? உங்களுடைய வல்லமைகளை பரீட்சிப்பதாகத்தான் நிச்சயமாக இருக்கும். கட்டுரை ஒன்று கேட்கப்படுமாக இருந்தால் அது உங்களுடைய தனிப்பட்ட திறமையை அங்கே காட்டுறதா இருக்க வேணும். நான் என்னட்ட 50 பிள்ளை படித்தா 50 பிள்ளைக்கும் கட்டுரையை கொடுத்து 50 பேரும் அதை பாடமாக்கிட்டு போய் எழுதுகிற விதமாக ஒருபோதும் இருக்காது. அப்படி செய்ய மாட்டேன். அதே போல் கடிதங்களும் அதே மாதிரியாகத்தான் பார்ப்போம். இப்போ ரெண்டுலையும் அதை எழுதுவதற்கான உத்திகளை அதுக்கான விடயங்களை தேடுவதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி தரலாம். அதை அப்படியே எழுதி காட்டி நீங்கள் அதை மனனம் செய்கிற மாதிரியாக இருக்காது. அதில் தெளிவாக இருங்க. இப்போ எங்களுக்கு ஒரு ஒரு வழி வரைபடம், ஒரு ரோட் மேப் கொண்டு அமைச்சு கொள்ள வேணும். ஒரு கடிதம் வரைவது தொடர்பாக, அதுபோல் கட்டுரைகள் வரைவது தொடர்பாக நாங்கள் அடுத்தடுத்து 2 விடயங்களையும் கதைக்க போகிறோம். சரி, இப்போ முதலாவது இந்த கடிதம் வரைதல். சரிதானே? கடிதம் வரைதலில் உங்கள்கிட்ட பெரும்பாலும் உறவு முறை கடிதங்களை கேட்பது வாய்ப்பு மிக குறைவு. சரிதானே? உறவு முறை கடிதங்களை கேட்கறதுக்கான வாய்ப்பு குறைவு. உங்களுடைய நண்பருக்கு இறுதியாக நடந்த பரிசளிப்பு விழாவை பற்றி எழுதுங்க, அல்லது நீங்கள் பார்த்த வீதி விபத்து தொடர்பாக எழுதுங்கள். இப்படி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அது போன்ற கட்டுரைகளை விட ஒரு சமூக பொறுப்பு சார்ந்து ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக உங்களுடைய ஆற்றல்களை அளவிடுகின்ற நுட்பங்களை அதற்குள்ள உள்ளடக்கி அலுவலக முறையான கடிதங்களை எழுதுவது பற்றி அதிக கவனம் நாங்கள் செலுத்த வேண்டி இருக்கும். அப்படி ஒரு அலுவலக முறையான கடிதங்களை வரைவது என்னென்ன விடயங்கள் அதுக்குள்ள உள்ளடங்க வேணும் என்பது தொடர்பில் நாங்கள் பார்ப்போம். இப்போ இந்த விடயத்தை பார்க்கறதுக்காக ஏதேனும் ஒரு உதாரணத்தை எடுத்து வச்சு கொண்டு பேசுறது அழகாக இருக்கும். சரிதானே? எப்படியான விடயங்களை கேட்பார்கள் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு முதல்ல சொல்லுகிறேன். ஒரு கடிதம் தொடர்பாக கேட்கிற போது ஒரு சமூக பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வேண்டுகோள், ஒரு விண்ணப்பம், ஒரு ரிக்வெஸ்ட் நீங்கள் சமர்ப்பிப்பதாக நினைச்சு கொள்ளுங்க. ஒரு சமூக பிரச்சனை ஒன்றை தீர்ப்பதற்கான வேண்டுகோள் ஒன்றினை நீங்கள் முன்வைக்க போறீங்க. அப்படி முன்வைக்கிறதாக இருந்தால் உங்களுக்கு தெரிய வேணும் முதல்ல இந்த உத்தியோகபூர்வ கடிதங்கள் எழுதப்படுகிற போது யார் யாருக்கு அந்த கடிதங்களை எழுதுகிறது என்பது பற்றிய ஒரு புரிதல் இருக்க வேணும். சில வேளைகளில் சொல்லுவார்கள் யாருக்கு எழுத சொல்லி, சில வேளை நிறுவனத்தை சொல்லுவார். அப்போ நிறுவனத்தை சொன்னால் அந்த நிறுவனத்தில் யாருக்கு எழுதுகிறது என்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். இப்போ சில இடங்களில் சில பேர் கடிதம் எழுதக்கூடாது பிள்ளைகள். நீதிமன்றத்துக்கு நாங்கள் ஒரு கடிதம் அனுப்புவதாக இருந்தால் யாருக்கு கடிதம் எழுத வேணும்? எனக்கு
தெரிஞ்ச பிள்ளைகள் ஒரு ஆள்கிட்ட இருந்து கேட்போம். அக்கவுண்ட் பண்ணுற ஆள்கிட்ட கேட்குறேன் நான். நீதிமன்றத்துக்கு நாங்கள் ஏதேனும் ஒரு விடயம் தொடர்பாக கடிதம் அனுப்ப வேண்டி இருந்தால் அலுவலக ரீதியான கடிதங்கள் நீதிமன்றத்துக்கு அனுப்புகிறோம் நாங்கள். சரிதானே ஆரணி? சொல்லுங்கம்மா, யாருக்கு எழுதணும்? பதிவாளருக்கு எழுதணும். பதிவாளருக்கு எழுத வேணும். சரிதானே? நீதவானுக்கு எழுதக்கூடாது கடிதம். நீதவானு கடிதம் எழுதுறது ஒரு தவறான அணுகுமுறை. அதுவே ஒரு குற்றமாக இருக்கும். நீதவானு கடிதம் எழுதின வேண்டால் அதுக்கு கூப்பிடுவார். சில போல நீதவான் நேர சந்திக்கிறதுக்கு கூப்பிடுவார். கவனமா இருக்கணும். அப்ப அவருக்கு எழுதிடலாம். அதே போல உள்ளூர் அதிகார சபைகளுக்கு கடிதம் எழுதுவதாக இருந்தால், இப்போ மாநகர சபை என்றால் மாநகர சபையில முதல்வர் இருப்பாங்க, மேயர் என்று சொல்லுவாங்க. நகர பிதா அல்லது நகர மாதா. அவர் அம்மா இருந்தாங்கன்னா நகர பிதான்னு சொல்லக்கூடாது. ஆனால் தமிழ் மோசமாக போயிடும். ஆனால் நகர மாதான்னு சொல்ற மாதிரி நான் கேள்விப்படையில மேயர் அல்லது முதல்வர் ஏதோ சொல்றாங்க. சரி, என்னமோ அவருக்கு எழுதக்கூடாது. மாநகர சபைக்கு கடிதம் எழுதுவதாக இருந்தால் மாநகர சபை ஆணையாளர் இருப்பார். அவருக்கு தான் எழுதுவோம். அங்க இருக்கிற உத்தியோகத்திற்கு தான் எழுத வேணும். மாநகர சபை ஆணையாளர் தான் அதனுடைய முதன்மை நிர்வாகி. அவருக்கு கடிதம் எழுத வேணும். அதுபோல ஒரு நகர சபைக்கு கடிதம் எழுதுவதாக இருந்தால் நகர சபையில ஆணையாளர் இருக்க மாட்டார். நகர சபைக்கு செயலாளர் இருப்பார். பிரதேச சபைகள் சார்ந்து கடிதம் எழுதுறதாக இருந்தால் அங்கேயும் பிரதேச சபையினுடைய செயலாளர், பிரதேச சபை செயலாளர். அப்ப செயலாளர் அந்த ஏபிசி பிரதேச சபை. உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னா மன்னர் பிரதேச சபை என்று எடுத்துக்கொண்டால் செயலாளர் பிரதேச சபை மன்னர் அல்லது மன்னர் பிரதேச சபை. சரிதானே? அதுக்கு அதான பேர், மன்னர் பிரதேச சபை என்று எழுதுவோம். இந்த மூன்றையும் சேர்த்து நாங்கள் உள்ளூராட்சி நிறுவனங்கள் என்று சொல்றது. லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸ், உள்ளூராட்சி நிறுவனங்கள். எது? மாநகர சபை, முனிசிபல் கவுன்சில் என்று சொல்லுகிற மாநகர சபை, ஏர்பன் கவுன்சில் என்று சொல்லுகிற நகர சபை, பிராதேசிய சபா என்றுதான் இங்கிலீஷ்லையும் எழுதுகிறார்கள், பிரதேச சபை. அப்போ மாநகர சபை, நகர சபை, பிரதேச சபைகளுக்கு எழுதுகிற போது மாநகர சபைக்கு ஆணையாளருக்கு எழுத வேணும். நகர சபைக்கும் பிரதேச சபைக்கும் செயலாளருக்கு எழுத வேணும். அதுபோல வைத்தியசாலைக்கு எழுதுவதாக இருந்தால் அத்தியட்சகர், சூப்பரிண்டன்ட் சொல்றது. அப்போ வைத்திய அத்தியட்சகருக்கு எழுதணும். அந்த வைத்தியசாலைக்கு ஏதாவது விடயம் தொடர்பில் எழுதுவதாக இருந்தால் அத்தியட்சகருக்கு எழுதலாம். மாவட்ட செயலகம் எழுதுவதாக இருந்தால் மாவட்ட செயலாளர் சரிச்சு ஒரு கோடு போட்டு அரசாங்க அதிபர், அந்த ரெண்டு வார்த்தையையும் பயன்படுத்துவது நல்லது. சரிதானே? இப்போ மாவட்ட செயலாளர் இப்படி ஒரு கோடு போட்டு அதுக்கு பிறகு அரசாங்க அதிபர் அவர்கள் என்று சொல்லி எழுதலாம். சரியா? அதுபோல பிரதேச செயலகத்துக்கு கடிதம் எழுதுறதாக இருந்தால் பிரதேச செயலாளர். சில பேர் பிரதேச சபையினுடைய செயலாளரை பிரதேச செயலாளர் என்று கருதுகிறவர்கள் உண்டு. பல பத்திரிகைகளில் கூட அப்படி வருது. அது வேறையா? அது செயலாளர் பிரதேச சபை, இது பிரதேச செயலாளர். பிரதேச செயலாளரை கடிதம் எழுதுறது. சில வேளைகளில் கல்வி சம்பந்தப்பட்ட விடயங்கள் ஏதேனும் இருக்குமாக இருந்தால் நீங்கள் வலய கல்வி பணிப்பாளர், கல்வி துறையில் அந்த வலயங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறவர் உங்களுக்கு தெரியும், வலய கல்வி பணிப்பாளர். அவருக்கு எழுத வேணும் வலய கல்வி பணிப்பாளர், துணுக்காய் வலய கல்வி அலுவலகம், துணுக்காய் என்று சொல்லி போடலாம். அப்போ அந்த விடயம் எங்களுக்கு தெரிய வேணும், யாருக்கு நாங்கள் கடிதம் எழுதுகிறது. அவ்வாறு ஒரு கடிதத்தை வரைகிற போது அதனுடைய வடிவம் தொடர்பில் முதல்ல கவனம் செலுத்துவோம் நாங்கள். சரிதானே? ஒரு கடிதம் ஒன்றை வரைவதாக இருந்தால் அதனுடைய வடிவம் சார்ந்து எவ்வாறு இருக்க வேணும் என்று பார்ப்போம். இப்போ நீங்கள் முதல்ல உங்களுடைய முகவரியை எழுத வேணும். எங்கே எழுதுவீங்க உங்களுடைய முகவரியை? வலது பக்கத்தினுடைய மேல் மூலையில். சரிதானே? இலக்கம் 55 ராமநாதபுரம் கிளிநொச்சி என்று சொல்லி எழுதுவீங்க. இலக்கம் 55 அது தனியாக ஒரு வரியிலே வருமோ? அப்படி இருக்கா. இலக்கம் 55 ராமநாதபுரம். சில வேளை ஏதாவது ஒரு வீதியின் பேர் இருந்தால் அதை போட்டு எழுதுவோம். இலக்கம் 55 புலவர் வீதி ராமநாதபுரம் கிளிநொச்சி. அதுக்கு பிறகு திகதி போடுவோம். என்ன?
திகதியை போடுகிற போது நீங்கள் முதல் ஆண்டு, அதற்கு பிறகு மாதம், அதற்கு பிறகு திகதி என்பதாக எழுதுறது நல்லது. சில பேர் இறுதியாக ஆண்டை போடுகிறது உண்டு, ஆனால் இறுதியாக திகதி போடுகிறது பெரும்பாலும் இப்போது அமைச்சு கடிதங்கள் போன்றவற்றில் இதுதான் பயன்படுத்துகிறார்கள். அமைச்சு கடிதங்கள் எல்லாம் திகதி அச்சிடப்பட்டு இருக்காது. ஆண்டும் மாதமும் அச்சிடப்பட்டிருக்கும். திகதி அந்த கையெழுத்து வைக்கிற அண்டைய திகதி சில வேளையில் இப்போ என்னுடைய அலுவலகத்தில் என்னுடைய பிள்ளைகள் கடிதத்தை தயாரித்து இன்றைக்கு வைப்பார்கள். நான் இன்று ஒரு வெளிக்கிழமை கடமைக்காக போயிருந்தால் நாளைக்கு காலையில் தான் அதுக்கு கையொப்பம் வைப்பேன். அப்போ நாளைய திகதியை எழுதுவேன். இப்போ நீங்கள் அப்படி இல்லை. இப்போ நீங்கள் பொதுமக்களாகத்தான் எழுத போகிறீங்க, அரசாங்க நிறுவனத்துக்கு எழுதுறீங்க. அப்போ திகதியை இடம் விட தேவையில்லை, எல்லாமே கையால் தான் எழுத போகிறீங்க. அதனால் ஆண்டு மாதம் திகதி, ஆண்டு மாதம் திகதி என்கிற ஒழுங்கில் எழுதுறது நல்லது. அப்போ முதல் உங்களுடைய முகவரியை எழுதுவீங்கள், சரிதானே? உங்களுடைய முகவரி எழுதிட்டு அதுக்கு பிறகு பெறுநருடைய விவரத்தை இங்கே எழுதுவீங்க. இந்த பகுதியில் பெறுநருடைய விவரம் போடுவீங்க. பெறுநருடைய விவரம் என்று சொல்லுகிற போது அவருடைய பெயரை பயன்படுத்துறது இல்லை. உத்தியோகபூர்வ கடிதத்தில் அவருடைய பெயரை நாங்கள் பயன்படுத்துவதில்லை, சரிதானே? இப்போ அரசாங்க அதிபர் அல்லது மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலகம் கிளிநொச்சி என்று தான் எழுதுவோம். பெயர் போட்டு எழுத மாட்டோம். அவருடைய பெயரை பயன்படுத்துவதில்லை. உத்தியோகபூர்வ கடிதத்தில் பதவிக்குத்தான் எழுதுறது. சில வேளை உங்களுடைய கடிதம் போகிற போது இருக்கக்கூடிய அந்த சேரோ மேடமோ அவங்க டிரான்ஸ்ஃபரில் போய் வேற ஒரு சேரோ மேடமோ வந்திருப்பாங்க, சரிதானே? அப்போ நாங்கள் அந்த விடயத்தை பயன்படுத்த தேவையில்லை. இதில் அவருடைய பெயர், பெயர் என்கிறது பதவி பெயர் மற்றும் நிறுவனம் என்பவற்றை குறிப்பிட வேணும். அதுக்கு பிறகு இந்த இந்த பகுதியில் இப்படி இந்த இடத்துல ஒரு பொருத்தமான விழிப்பு போட வேணும், சரிதானே? ஒரு பொருத்தமான விழிப்பு. பொருத்தமான விழிப்பு என்பது மதிப்பிற்குரிய ஐயா அல்லது கனம் பொருந்திய ஐயா, இந்த மாதிரியாக, சரிதானே? மதிப்பிற்குரிய அம்மணி, கனம் பொருந்திய அம்மணி, இந்த மாதிரியாக நீங்கள் எழுதலாம். இப்போ உத்தியோகபூர்வ கடிதம் என்றாலும் பொதுமக்கள் தொடர்பு கொள்ளும் போது அந்த வகையான விழிப்புகளை பயன்படுத்துவார்கள். ஒரு அலுவலகத்திலிருந்து இன்னொரு அலுவலகத்துக்கு அனுப்புகிற போது அந்த விழிப்பு பயன்படுத்தப்படுவது இல்லை. ஆனால் ஒரு பொதுமக்கள் எழுதுவது போன்ற கடிதம் ஒன்றைத்தான் உங்களிடம் அவர்கள் கேட்பார்கள். அப்போ அதற்கு ஏற்ற விதமாக நீங்கள் அதை எழுதி கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் கேட்கிற விடயம் தொடர்பாக, நீங்க எந்த விடயத்தை பற்றி எழுத போறீங்களோ அந்த விடயம் தொடர்பாக ஒரு பொருத்தமான தலைப்பு ஒன்றினை இட்டுக்கொள்ள வேணும், சரியா? இதுதான் தலைப்பு. நான் இப்படி கோடு போட்டிருக்கிறேன். நீங்க பொருத்தமான ஒரு தலைப்பினை இட்டுக்கொள்ள வேண்டும். அந்த தலைப்பை வாசித்த உடனே நீங்க கீழே என்ன சொல்றீங்க என்கிறது அவருக்கு விளங்க வேணும். இப்போ ஒரு சமூக பிரச்சனை ஒன்றை எடுத்து சொல்லுவோமே. உங்களோட ஊர்ல 2 பிரதான வீதிகள் இருக்கு. அந்த 2 வீதிக்கும் இடையில ஒரு 4 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கிற ஒரு ஒரு 2 கிலோமீட்டர் 2 வைப்போமே, 2 கிலோமீட்டர் இடைவெளி இருக்குது. சமாந்தரமாக 2 வீதிகள் போகுது என்று வச்சுக்கொள்ளுங்க. ஒரு கற்பனையாக வச்சுக்கொள்வோம், சரிதானே? சமாந்தரமாக 2 வீதிகள் போகிறது. ஒன்றில் இருந்து மற்றது 2 கிலோமீட்டர் வித்தியாசம் என்று நினைச்சுக்கொள்வோம், சரியா? இப்போ இப்படி ஒரு ரோட்டு போகுது, அதே போல இங்கனேக்குள்ளேயும் ஒரு ரோட்டு இப்படி போகுது. சமாந்திரம் விட நேர ரூலர் வச்சுக்கிற மாதிரி போகாது, ரோட்டு இப்படி தானே போகும். என்ன, இப்போ இந்த 2க்கும் இடையில ஒரு 2 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்குது, சரியா? இந்த பகுதியில எல்லாம் நிறைய வயல்கள் இருக்கு. இது எல்லாமே இந்த பகுதி முழுவதும் வயல் நிலங்கள் இருக்கு இந்த பகுதி, சரியா? பிறகு இங்கால எல்லாம் குடியிருப்புகள், இஞ்சால குடியிருப்பு, அதே போல இஞ்சால பகுதியிலேயும் குடியிருப்புகள், வேற சந்தை தொகுதிகள், கட்டுற தொகுதிகள், அரசாங்க நிறுவனங்கள், இதுகள் எல்லாம் இருக்கு. இதால ஒரு சின்ன பாதை ஒன்று போகுது.
ஒரு வீதி ஒன்று இருக்குது. சரிதானே? இப்படி ஒரு வீதி ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு பெரிய வீதிகளையும் இணைக்கிற ஒரு வீதி கொண்டு இருக்குது. இது வயல் நிலங்கள், விவசாய நிலங்கள் கொண்ட பகுதியாக இருக்கு. இது மக்கள் போக்குவரத்து செய்யும். இந்த வீதியை நீண்ட காலமாக செப்பனிடாமல் இருக்குது அந்த வீதி. அவ்வாறு இருக்கக்கூடிய வீதி ஒன்றினை புனரமைத்து தரும்படி நீங்கள் ஒரு கடிதம் ஒன்று எழுத போறீங்க. சரிதானே? அப்போ இலங்கையில வீதிகள் 4 பேருக்கு சொந்தமாக இருக்கலாம். இலங்கையில வீதிகள் 4 தரப்பினருக்கு உரிமையானவையாக இருக்கலாம். அந்த 4 தரப்பையும் சொல்லக்கூடிய பிள்ளைகள் யார் இருக்கிறார்கள் என்று பார்ப்போம் ஒரு தடவை. அவர்கள்ட்ட கேட்டுக்கொள்வோமே. யாராவது ஒரு ஆள் பேசுங்க. மெக்க ஒன் பண்ணினா நான் நீங்க பேச போறீங்கன்னு நினைச்சு கொள்ளுவேன். இல்லை என்றால் உங்களோட பேர் சொல்லித்தான் கேட்பேன். நீங்க சொல்லுங்க என்று சொல்லு. ஒருத்தரும் அப்படி காண இல்லை. துணிஞ்ச பிள்ளைகளை கண்டுபிடிக்க முடிய இல்லை. சரி, பரவாயில்ல. ஆரணியத்தான் நாங்கள் இப்போதைக்கு அந்த என்ன சொல்லுகிறது நேர்ந்து விடுறேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த குரூப்புக்கு பரவாயில்ல, ஒரு தெரிவில்லாடி ஆரணியாவது ஏதாவது சொல்லுவாங்க என்று சொல்லி விட்டுருக்கு. சரி, பார்ப்போம். என்ன சொல்லுங்கம்மா. ஆர்டிஏக்கு சார், ரோட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு. நல்ல தமிழ்ல பேசுங்க. அதை அது தமிழ். இல்லை, எனக்கு நீங்க இங்கிலீஷ் ஹை நேஷனல் டிப்ளமான்னு தெரியும். ஆனா தமிழ்ல கட்டுரை எழுதணும். என்ன மீடியம் நீங்க? தமிழா? வீதி அபிவிருத்தி அதிகார சபை. சுஜான் பாத்தீங்களா? ஆரணி சுஜாந்து கோபம் வந்துட்டு நாமளும் இருக்கிறோம் தானே. சரியா? வீதி அபிவிருத்தி அதிகார சபை. ஓகே. ஆரணி இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அப்ளிகேஷன் போட்டது? தமிழ் சார். தமிழ். ஓகே, அதான் நல்ல மெனண்டா. இங்கிலீஷ் மீடியத்துல போடுறதுல ஒரு நெருக்கடி இருக்கு தங்கச்சி. அதுக்கு பிறகு வருகிற இந்த இபி எக்ஸாம்ஸ் அதுகளுக்கு ரிசோர்ஸ் இல்லைடா இங்கிலீஷ்ல. நான் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய மகன் மகளாக்களும் இங்கிலீஷ் போட போறோம்னு சொன்னேன். நான் இல்லை இல்லை போட வேணாம், தமிழ் படிக்கிற பெரிய கஷ்டம் இல்லை, கொஞ்சம் படிங்கன்னு சொல்லி சொன்னது. ஏனென்றால் இதே பிரச்சனை தான். நீங்கள் இது ரெக்கார்டிங்லேயே சொல்லுகிற என்னென்னா, இதை கேட்குற பிள்ளைகளுக்கு அது வந்து செய்தி போய் சேரட்டுமெண்டு அவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் போட்டால் என்னென்னா பிறகு இபி எக்ஸாம்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்தில் தான் எழுதணும். அதுக்கு படிக்கிறதுக்கு ரிசோர்ஸ் இல்லை. அதுக்கு ஒரு சோர்ஸ் கண்டுபிடிக்கிற கஷ்டம். அப்போ தமிழ் போட்டது நல்ல. சரி, அப்போ முதலாவது வீதி அபிவிருத்தி அதிகார சபை யார் பதில் சொன்ன தம்பி? அவங்க வாங்க திருப்பி. சுஜான். ஓகே, அடுத்து ரெண்டாவது சொல்லுங்க. நகர சபை. உள்ளூர் அதிகார சபைகள், அது மாநகர சபை, நகர சபை, பிரதேச சபைகள். அவர்களுக்கு இந்த இப்ப ஏ தரத்திலான பெரிய வீதிகள் இருக்குதானே. இப்ப இது யாழ்ப்பாணம் கண்டி வீதி, யாழ்ப்பாணம் மன்னார் வீதி, அதுகள் எல்லாம் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமாக இருக்கும். அதே போல கிராமிய வீதிகள், உள்ளூர் வீதிகள் உள்ளூர் அதிகார சபைகளுக்கு சொந்தமாக இருக்கும். மாநகர சபை, நகர சபை, பிரதேச சபை என்பவற்றுக்கு சொந்தமாக இருக்கும். மூன்றாவது தெரியல சார். வீதி அபிவிருத்தி திணைக்களம் என்று இருக்குது. அது மாகாணத்துல வீதிகளுக்கு சொந்தமான, வீதிகளை சொந்தமாக கொண்ட ஒரு திணைக்களம். மத்திய அரசாங்கத்துல வீதிகளை குறித்தாக இருக்கிறது வீதி அபிவிருத்தி அதிகார சபை, ஆர்டிஏ என்று சொல்றது ரோட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இது ரோட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அது மாகாண சபையில இருக்கு. சரிதானே? இது பி தரத்து வீதிகள், மாகாணத்துக்கு சொந்தமான வீதிகளை அவர்கள்லாம் பராமரிப்பார்கள். இது தவிர தனியாருக்கும் வீதிகள் சொந்தமாக இருக்கும். சில வேளைகளில் நீங்கள் சில வீட்டு ஒழுங்கையில போனீங்கன்னா ஒரு கணக்கில் போய் ஒரு வீட்டோட முடிஞ்சிடும். அதுக்கு அந்த ஒழுங்கையில 2 பக்கமும் இருக்கிற 4, 5 வீட்டுக்காரர் தங்களுடைய காணியில் ஒரு பகுதியை விட்டு அதுக்குள்ளே போட்டிருப்பிடும். சில வேளை நீங்கள் யாராவது அதுக்குள்ளே போயிட்டு நடுக்க பயணம் போய் வந்தீங்க என்றால் அதுக்கு இருக்கிற யாரும் ஒரு பிள்ளைய பார்க்குறதுக்காக சில பேர் போய் வருவாங்க தானே. அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த 5 பேருமே காசு போட்டு அந்த ரோட்டின் தொடக்கத்தில் ஒரு கேட்டை போட்டுருவாங்க. இந்த மாதிரியா செய்வாங்க. தனியாருக்கு சொந்தமான வீதிகள் உண்டு, ஆனால் குறைவு இருக்குது தனியார் வீதிகள். இப்போ 4 பேருக்கு வீதிகள் சொந்தமாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த வீதி அமைப்பது தொடர்பாக கடிதம் எழுத சொல்லி கேட்கிறேன்டா, இது கிராமிய வீதியாக இருக்கும். 2 பிரதான வீதிகளை இணைக்கிற
ஒரு விவசாய வீதி, ஒரு கிராமிய வீதி அப்படி இருக்குமாக இருந்தால் அது பெரும்பாலும் உள்ளூர் அதிகார சபைக்கு சொந்தமானதாக இருக்கும். அப்ப நாங்கள் யாருக்கு கடிதம் எழுத வேணும்? உள்ளூர் அதிகார சபையினுடைய உள்ளூர் அதிகார சபைக்கு. அது செயலாளருக்கோ அல்லது ஆணையாளருக்கோ எழுத வேணும். மாநகர சபைக்கு சொந்தமாக இருந்தால் ஆணையாளர், அல்லது நகர சபை பிரதேச சபையாக இருந்தால் செயலாளருக்கு எழுத வேணும். அப்போ நாங்கள் தலைப்பு எப்படி போட வேணும் என்றால் அந்த வீதியினுடைய பெயரை போட்டு, சரிதானே, நாங்கள் சும்மா ஒரு பெயர் கற்பனையாக வைத்துக் கொள்வோமே. பசுந்தோட்டம் விவசாய வீதி புனரமைப்பதற்கான வேண்டுகோள். சரியா? அப்படி சும்மா சொல்லுகிறேன். பசுந்தோட்டம் அல்லது பச்சை வயல், இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்தின் பெயரை சொல்லி அப்போ அதற்கான விவசாய வீதி புனரமைப்பதற்கான வேண்டுகோள். அதை வாசித்த உடனே அவருக்கு தெரியும் நீங்க என்னத்தை கேட்குறீங்க. சரி, அது அந்த ஊர்களில் ஒவ்வொரு சமூகத்தினுடைய பெயரால எல்லாம் வீதிகள் எல்லாம் இருக்கும். அப்போ அந்தந்த காலத்தில் தொழில் செய்பவர்கள் சார்ந்து, இப்போ கொள் வேலை செய்பவர்கள், காப்பென்றி ஒர்க் செய்கிறார்கள், விவசாயம் செய்கிறார்கள், அந்த மாதிரியாக அதில் அப்படியான, இப்போ எங்களோட ஊரில் ஒரு குளம் இருக்குது தச்சன் துறவு, ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது தச்சன் தோப்பு. அப்போ அந்த காப்பென்றி ஒர்க் செய்கிற அவர்கள் அந்த பகுதியில் இருந்ததாக அப்படி ஒரு வரலாறு எதுவும் இருக்கும். அப்படியான பெயர்கள் ஏதாவது அவங்க போட்டிருப்பிடும். சரிதானே? அப்போ அந்த வீதி, வேளாண்மை வீதி, விவசாய வீதியை புனரமைப்பதற்கான வேண்டுகோள் என்று கெடிங்க போடுவார். அப்ப இந்த இதுகளுக்கெல்லாம் பார்த்து புள்ளி போடுவார்கள் பிள்ளைகள். உங்களுடைய அந்த முகவரி திகதியை போடுறது, உரிய வகையில அதிகாரியோ உத்தியோகத்தருடைய பெயரை போடுறது, பொருத்தமான விழிப்பு, வணக்கத்துக்குரிய ஐயா, மதிப்புக்குரிய ஐயா, கனம் பொருந்திய அம்மணி, இந்த மாதிரியான விடயங்களை எழுதுகிற போது அதுக்கெல்லாம் பார்த்து புள்ளி போடுவது. நல்ல மாதிரி தலைப்பு போட்டுக்கிறீங்களா, நல்ல ஒரு தலையங்கத்தை போட்டுக்கிறீங்களா, சரியா? அப்போ அந்த தலையங்கத்தை போட்டு முடிய இதுக்கு பிறகு நீங்கள் கடிதத்தை எழுத போறீங்க. அந்த கடிதத்தினுடைய உள்ளடக்கம் எப்படி இருக்க வேணும் என்று சொல்லுகிறேன். ஒரு கடிதத்தை எழுதி தருகிறது என்ற வேலையில திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். சரிதானே? இப்படி நீங்க மனசுக்குள்ள ஒரு படிமுறை ரீதியான ஒரு வரைபடத்தை வச்சுக்கொண்டு எது வந்தாலும் இந்த நுட்பத்தை பாவிச்சு உங்களோட ஓன் ஐடியாவில், உங்களோட சொந்த திட்டத்துல நீங்க கடிதம் எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்ப முதலாவது விடயமாக நீங்க என்னத்தை சொல்ல போறீங்கன்னா, உங்களுடைய அறிமுகம் இருக்க வேண்டும். சரிதானே? உங்களுடைய அறிமுகம் இருக்க. உங்களுடைய அறிமுகம் வேண்டா உங்களோட பேர், முகவரி, வயது, அடையாள அட்டை இலக்கம், குடும்ப பின்னணி எல்லாம் எழுதுறதோ அப்படி எழுதுகிறீங்க. சரிதானே? மேற்படி முகவரியை சேர்ந்த சுப்பிரமணியம் கந்தசாமி ஆகிய நான். அப்போ மேற்படி அமைப்பினை சேர்ந்த, மேற்படி அமைப்பின் செயலாளரான நீங்க சில வேளை கிராம அபிவிருத்தி சங்கத்தின் சார்பில் கடிதம் எழுதுறீங்கன்னா மேல முகவரி எப்படி எழுதுவீங்க? நீங்கள்லாம் கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய செயலாளர், நீங்கள் கடிதம் எழுதுறீங்க என்று சொல்லி அங்க தந்திருந்தா நீங்க மேலே என்ன எழுதணும்? பூஞ்சோலை கிராம அபிவிருத்தி சங்கம் முல்லைத்தீவு, அல்லது மல்லிகைத்தீவு கிராம அபிவிருத்தி சங்கம் முல்லைத்தீவு என்று போட்டு திகதியை போடுவீங்க. அங்க அந்த கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய பெயர், முகவரி, திகதி போட்டு கீழே என்ன எழுத போறீங்க? மேற்படி அமைப்பின். அதையே திருப்பி எழுதக்கூடாது, மேல எழுதி போட்டீங்க. சரிதானே? தனிப்பட்ட விதமாக எழுதுறீங்கன்னா மேல முகவரி போட்டீங்கன்னா மேற்படி முகவரியில் வசிக்கும் என்று எழுதணும். ஒரு அமைப்பின் செயலாளராக கடிதம் எழுதுறீங்கன்னா மேற்படி கிராம அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளராக பணிபுரியும். சாரி, கேட்கலாமா? கேளுங்க. என்னடா சார், இப்ப அமைப்புல எழுதிக்கல நாங்க இந்த கனம் ஐயா அதெல்லாம் போடணுமா? கட்டாயம் போடணுமாம்மா. என்னென்றால் அது ஒரு பொதுமக்களினுடைய அமைப்பு, ஒரு சமூக அமைப்பு தானே. அது ஒரு அரச நிறுவனம் அல்ல. அந்த அமைப்பு இருக்க வேண்டும். ஒரு சமூக மட்ட நிறுவனம் ஒரு அரச நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுகிற போது அந்த விழிப்பு அவசியம், அது இருக்க வேண்டும். ரெண்டு அரச நிறுவனங்களுக்கு இடையில அந்த விழிப்பு பயன்படுத்தப்படுவது இல்லை. ஆனா இதிலே இது பயன்படுத்தப்படுகிறது. என்னன்னா இது பொதுமக்களினுடைய ஒரு கூட்டுணைவு தானே அது. அதனால அப்படி அதை பயன்படுத்துறது தான் சரியானது.
அப்ப நீங்கள் இந்த ரெண்டு விதத்தையும் மாறி மாறி சொல்றதுல குழப்பம் அடைகிறீங்களோ எனக்கு தெரியல. முதல்ல தனிப்பட்ட நபராக நீங்கள் எழுத போறீங்கன்னா உங்களுடைய வீட்டின் முகவரியையும் திகதியையும் போடுவீங்க. கீழே எழுதிக்க மேற்படி முகவரியில் வசிக்கும் இப்ராஹிம் தாவூத் ஆகிய நான் என்று எழுதுவீங்க. நிறுவனத்தினுடைய பெயரை போட்டீங்கன்னா மேற்படி கிராம அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளராக பதவி வகிக்கும் முகமது அப்துல் காதர் ஆகிய நான் என்று எழுதுவீங்க. சரிதானே? அப்படி எழுதிட்டு தங்களின் மேலான கவனத்திற்கு சமர்ப்பிக்கும் தங்களின் மேலான கவனத்திற்கு இந்த வேண்டுகோளினை சமர்ப்பிக்கின்றேன். முடிஞ்ச வரைக்கும் வசனங்களை ஆக நீளாமல் துண்டு துண்டாக எழுதுறது நல்லது. தங்களின் மேலான கவனத்திற்கு இந்த வேண்டுகோளை சமர்ப்பிக்கின்றேன். அப்போ உங்களை அறிமுகப்படுத்தியாச்சு. இந்த கடிதம் எழுதுறதுன்ற நோக்கத்தையும் அதுக்குள்ள செருகியாச்சு. சரிதானே? இந்த விடயத்தை உங்களோட கவனத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். இதோடு சேர்த்து அவரை கொஞ்சம் கனம் பண்ண வேணும். அவரை நீங்கள் இழுத்து எடுக்க வேணும். எப்படி எடுக்க வேணும் என்றால், இப்ப நீங்க உள்ளூர் அதிகார சபை செயலாளர்கள் எழுதுறீங்க என்றால் என்ன, எங்கள் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பிரதேசங்களின் சமூக பொருளாதார பண்பாட்டு ரீதியான வளர்ச்சிக்கு தாங்கள் ஆற்றி வரும் அர்ப்பணிப்பான சேவைக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவிக்கின்றோம், அல்லது நன்றி தெரிவிப்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்கின்றோம். இந்த மாதிரியாக அவரை கொஞ்சம் குளிர்விக்கிற மாதிரி அதுக்குள்ள ஒரு விடயத்தை சேர்க்க வேண்டும். சரிதானே? அல்லது தாங்கள் ஆற்றி வருகின்ற சிறப்பான பணிகளுக்காக எங்களுடைய நன்றியையும் இந்த வேளையில் தெரிவிக்கின்றோம் என்பது போல அந்த நான் சொல்லுகிற விடயம் இதே வார்த்தைகள் வர வேணும் என்றில்லை. உங்களுக்கு விளங்குது தானே? முதல்ல நீங்கள் யார் என்பதை சொல்லி தங்களுடைய மேலான கவனத்திற்கு இந்த வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். தாங்கள் ஆற்றி வருகின்ற எங்களுடைய இந்த பிரதேசத்துக்கு தாங்கள் ஆற்றி வருகின்ற அர்ப்பணிப்பான சேவைக்காகவும் இந்த வேளையில நன்றியை தெரிவிக்கின்றோம். இந்த மாதிரி சொல்லுவேன். இதுக்கு பிறகு உங்களோட கோரிக்கையை சுருக்கமாக முன்வைக்க வேணும். இப்படி 2 வீதிகளினுடைய பெயரை சொல்லி சும்மா கற்பனையா சொல்றேன். அல்லது இந்த பிரதான வீதியில் இருந்து, உதாரணத்துக்கு காங்கேசன்துறை யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் இருந்து ஏழாலை கிராமத்துக்கு செல்லுகின்ற பூந்தோட்டம் கிராமிய வீதியானது தங்களுடைய உள்ளூர் அதிகார சபையின் அதிகாரத்துக்கு அல்லது பராமரிப்புக்கு உட்பட்ட வீதி எனும் அடிப்படையில் இவ்வீதியை திருத்துவதற்கான வேண்டுகோளினை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். ஒரு ரிக்வெஸ்ட கொடுக்கேக்கு, ஒரு வேண்டுகோள் கொடுக்கேக்குள்ள அதுக்குரிய நியாயப்பாடுகள், அது ஏன் முக்கியமானது அந்த கோரிக்கை என்பதை பற்றி நீங்கள் விவரிக்க வேணும். ஒரு ரேஷனலோ ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுக்க வேணும். அது மிக முக்கியம். சரிதானே? இது ஏன் அதை செய்ய வேணும் என்பதை சொல்ல வேணும். சரிதானே? அப்ப இந்த வீதிக்கு ஊடாக பாடசாலை மாணவர்கள், விவசாயிகள், அரசாங்க சேவையாளர்கள், அவசர நோயாளிகள் போன்ற பலர் நாளாந்தம் பல நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த வீதியை பயன்படுத்தி வருகிறார். இந்த மாதிரி சொல்லணும். பல ஆயிரக்கணக்கான சொல்லக்கூடாது, அது பேர் அப்படியே வாய்ப்பு இருக்காது தானே. என்ன, பல நூற்றுக்கணக்கான மக்கள், பொதுமக்கள் இதை பயன்படுத்துகிறார்கள். பாடசாலை மாணவர்கள், வைத்தியசாலைக்கு செல்லுகிற நோயாளிகள், அரச பணிக்காக செல்லுகிற உத்தியோகத்தர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள், வியாபாரிகள், விவசாயிகள் போன்ற பல தரப்பினர் இதை பயன்படுத்துகிறார்கள். இந்த வீதியை பல தரப்பாக்கள் பயன்படுத்துகிறார்கள். எனினும் ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலங்களாக இந்த வீதி புனரமைக்கப்படாமல் குன்றும் குழியுமாக காணப்படுகிறது. குறிப்பாக மழை காலங்களில் இதனால பயணிக்கிற மக்கள் பெருமளவான அசௌகரியங்களை எதிர்கொள்கிறார்கள். பாடசாலை மாணவர்கள் சேறு சகதி நிறைந்த வீதியினூடாக பயணிக்கும் போது, வாகனங்கள் பயணிக்கின்ற போது ஆடைகள் அழுக்காகிறது.
அவசர நோயாளர்களை விரைவாக கொண்டு செல்ல முடியாமல் மந்த கதியில் சென்றதன் காரணமாக கடந்த காலங்களில் சில அசம்பாவிதங்கள் இறப்புகளும் ஏற்பட்டிருக்கு. நாங்கள் கொஞ்சம் அதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சொல்ல போறோம். பிறகு உங்களை போன் பண்ணி கேட்க மாட்டேன் உண்மையாக சேர்த்ததோட்டு ஒரு விடயத்தை அப்படி எழுதுக. சரிதானே? கடந்த காலங்களில் அவசர நோயாளிகள் இந்த வீதியினூடாக மிக மெதுவாக செல்ல வேண்டி ஏற்பட்டதன் காரணமாக அவர்களை உரிய காலத்தில் காப்பாற்ற முடியாமல் போச்சு. செத்து போச்சினம் என்று சொல்லுகிறத விட காப்பாற்ற முடியாமல் போனது என்று சொல்லுகிற போது அது அந்த வேறு விதமாக ஒரு நுட்பமாக அந்த விடயத்தை சொல்றதாக இருக்கும். அப்படியான இதில் அது கூட சொந்த கைங்கரியம். அந்த கடிதத்தை வாசிக்கிறவர் இவ்வளவு நுணுக்கமாக வாசிப்பேன். சரிதானே? உங்களோட ஒவ்வொரு சொல்லாட்சியையும் பார்ப்பேன். இந்த பிள்ளைக்கு மிக அழகாக விடயத்தை எடுத்து சொல்ல முடியுது என்கிற அபிப்பிராயம் அவருக்கு வேற. சரிதானே? ஒரே விடயத்தை ரெண்டு மாதிரி சொல்லல. ஒரு வீட்டில் போய் அந்த குடும்பத்தில் இருக்கிற குடும்பத் தலைவரை கூப்பிட்டு இந்த குடும்பத்தில் எல்லாருமே செத்து போவினா கடைசி காலத்தில் நீ தான் தனியே இருப்ப என்று சொல்லுகிறதும், இந்த குடும்பத்திலேயே மிக நீண்ட ஆயுள் இருப்பது உங்களுக்கு தான் என்று சொல்லுகிறதும் ஒரே பொருள். ஆனால் இரண்டாவது விரும்பப்படும் சொல்லாட்சி. இந்த மாதிரி அந்த கடிதத்தில் இருக்க வேண்டும். அப்போ இந்த வீதிக்கு ஊடாக அவசர நோயாளர்களும் மெதுவாக பயணம் செய்ய வேண்டி ஏற்பட்டதனால் கடந்த காலத்தில் அவர்களை காப்பாற்ற முடியாமல் போன சம்பவங்களும் நடந்திருக்கு. இந்த பிரதேசத்தில் ஏறத்தாழ 400 விவசாயிகள் வயல் நெற்பயிர் செய்கை மற்றும் கோடைகால மரக்கரை பயிர் செய்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். விவசாய உள்ளீடுகளை எடுத்து செல்வது, உரம் இயற்கை பசலைகள் போன்ற உள்ளீடுகளை, வித நெல் போன்றவற்றை எடுத்து செல்வதும், அறுவடை செய்யப்பட்ட நெல் மரக்கரை போன்றவற்றை எடுத்து வருவதும் இந்த வீதியானதான் நடக்குது. நெல் ஏற்றி வந்த உழவு இயந்திரம் இந்த வீதியில காணப்படுகிற குன்றும் குழியும் காரணமாக விபத்துக்குள்ளானது, புரண்டு போச்சு. சரிதானே? கடந்த காலங்களில் அப்படியெல்லாம் நடந்தது என்று சொல்லி இந்த விஷயங்களை, இந்த ரோட்டு நிறைய பேர் பாவிக்கணும். பள்ளிக்கூட பிள்ளைகள் போகைகளை சேர் அடிக்குது, தாமதமாக வேலைக்கு போக வேண்டி இருக்கு. நோயாளர்கள் கர்ப்பிணிகள் போன்றவர்களை இந்த ரோட்டு கூடாக வைத்தியசாலைக்கு அழைத்து செல்வது எடுத்து செல்வதுன்னு சொல்லக்கூடாது, அது ஆளில் உயிரோடு இருக்கைக்கு எடுத்து செல்றதில் அழைத்து செல்வது மிகுந்த சிரமமாக இருக்குது. இதனால நீண்ட தூரம் சுற்றுப்பயணமாக செல்வதன் காரணமாக அதிக நேரம் செல்லுது. சரிதானே? இந்த குறுக்கு வீதியை பயன்படுத்த முடியாமல் இருக்கு. குறுக்கு வீதி கூடாக பொருட்களை எடுத்து போகிறதுல சிரமங்கள் இருக்குது. அப்போ 30 வருஷமோ 20 வருஷம் இது திருத்தப்படாமல் இருக்கு. திருத்தப்படாமல் இருக்கிறதால என்னென்ன அசௌகரியங்கள் உங்களுக்கு இருக்குது என்று சொல்ல போறீங்க. இந்த அசௌகரியங்களை சொல்வதன் மூலமாக உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் வலுப்படுத்துறீங்க. சரிதானே? உங்களுடைய கோரிக்கை இந்த வீதி அமைக்கிறது கட்டாயமடாப்பா என்று சொல்லி நீங்க சொல்றீங்க. மறுவளமாக இதனுடைய நன்மைகளை அங்க எழுதப்படாத வரிகளுக்கூடாக நீங்க எடுத்து விளக்குறீங்க. சொல்லுவார்கள் ரீட் பிட்வீன் 2 லைன்ஸ் என்று சொல்லி 2 வரிகளுக்கு இடையிலே வாசித்தல். அங்க விவசாயிகள் அறுவடை பொருட்களை கொண்டு வருகிற போது விபத்துக்குள்ளாகி இருக்கு, வாகனங்கள் சரிந்திருக்கிறது, சரிந்து விளைபொருட்கள் சேதமடைஞ்சிருக்குது என்று சொல்வதன் மூலமாக மற்ற பக்கமாக என்ன சொல்ல போறீங்க? இந்த ரோட்டை திருத்தினால் அவற்றை சேதமில்லாமல் கொண்டு வந்து சேர்க்கலாம். பள்ளிக்கூட பிள்ளைகள் பாதுகாப்பாக பயணம் செய்யலாம். நோயாளர்கள் விரைவாக போகலாம். உத்தியோகத்தர்கள் உரிய நேரத்துக்கு போகலாம். பயண தூரமும் செலவும் நேரமும் மீதப்படுத்தப்படும். அப்ப இந்த விடயத்தை ஒரு சமரிய அவருக்கு தொட்டு காட்டணும். மேல சொன்னதின் மறுவளமாக இந்த வீதியை புனரமைப்பதன் மூலமாக ஏறத்தாழ 1000 பேர் வரையிலான மக்கள் நாளாந்தம் பாதுகாப்பாக பயணிப்பதோடு நோயாளர்கள், அரசு பணியாளர்கள் போன்றவர்கள் விரைவாக பயணிப்பதும், விவசாய அறுவடைகளை பாதுகாப்பாக சேதமின்றி விரைவாக எடுத்து வருவதும் சாத்தியமானதாக அமையும்.
பயணத்திற்காக ஏற்படுகின்ற நேரம், செலவு, தூரம் என்பவை சிக்கனப்படுத்தப்படும். நேரமும் மிச்சம், காசும் மிச்சம், தூரமும் குறையும். சரிதானே? இவ்வாறு பல நன்மைகளை தரக்கூடிய இந்த வீதியை புனரமைப்பதில் தாங்கள் முன்னுரிமை கவனம் செலுத்தி இந்த வீதியை புனரமைத்து தருமாறு இந்த கிராமத்தை சேர்ந்த அல்லது இந்த கிராமங்களை சேர்ந்த மக்களின் சார்பாக தங்களிடம் தயவாக இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் என்று சொல்லி. அப்போ எப்பவுமே ஒரு சமூக விடயத்தை முன்வைக்கிற நேரத்தில் நீங்கள் செய்யுங்கோ என்று சொல்லி ஆர்டர் பண்ணி போட்டு நாங்கள் கையை கட்டி கொண்டு நிற்கிறோம் என்ற உணர்வும் அவர்களுக்கு வரக்கூடாது. அப்படி வரக்கூடாது. அப்போ நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்றால், இந்த வீதியை புனரமைப்பு நடவடிக்கைகளில் கிராமிய மக்களினால் வழங்கப்படக்கூடிய சிரமதானம் சார்ந்த உதவிகள், சில வேளையில் ஏதாவது சிரமதானம் செய்ய வேண்டியிருந்தால் சரிதானே, மக்கள் பங்களிப்பு போன்றவற்றை இந்த பிரதேசத்துக்கு வழங்கக்கூடிய இந்த வீதி அமைப்பதற்கு வழங்கக்கூடிய மக்கள் பங்களிப்பு சார்ந்த விடயங்கள் வேணும் காணப்படுமாய். அப்போ பொதுவாக அந்த பயனாளிகளினுடைய பங்களிப்பு என்ற ஒரு விடயத்தை அண்மை காலங்களில் இந்த வீட்டு திட்டமிடல் கொடுக்கைகளையும் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள் அரசாங்கம். நாங்கள் அதை நேரடியாக சொல்ல தேவையில்லை, ரோட்டு போடுறதுக்கு நாங்கள் காசு தாரம் என்று சொல்லக்கூடாது, அது பொருத்தமில்லாதது. ஆனால் இந்த வீதிகளை அமைப்பதில் பொதுமக்களினுடைய, எங்கள் கிராமிய மக்களினுடைய ஒத்துழைப்பு, பொருத்தமான பங்கு பெற்றல் போன்றவற்றுக்காக தாங்கள் அழைப்பு விடுக்கும் வேளையில் நாங்கள் முழுமையான ஈடுபாட்டோடு மகிழ்ச்சியோடு அந்த பங்களிப்பை வழங்குவதற்கு தயாராக இருக்கோம். சரிதானே? அந்த செய்தியை சொல்ல வேணும் இந்த விடயத்தில். அதில் பர்டிகுலராக சொல்ல தேவையில்லை, சிரமதானம் செய்கிறது அந்த மாதிரி சொல்ல தேவையில்லை. இந்த வீதியை புனரமைப்பது தொடர்பில் பொதுமக்களாகிய எம்மால் வழங்கக்கூடிய பங்கு பெற்றுதல்கள் தொடர்பில் தாங்கள் அறிவுறுத்தும் விதமாக, நீங்கள் எப்படி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்களோ அப்படி தாங்கள் அறிவுறுத்தும் விதமாக எங்களால் மிக உயர்ந்தபட்ச பங்களிப்பினை நாங்கள் வழங்குவோம் என்பதை இந்த கிராமிய மக்கள் சார்பாக தங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். அப்போது பாருங்க, இப்போ படிமுறையாக சொல்லி கொண்டு வந்தேன். முதலாவது உங்களை அறிமுகப்படுத்தி ஒரு தயவோடு இந்த விண்ணப்பத்தை முன்வைப்பதை பற்றி சொல்ல வேணும். ரெண்டாவது, அதே பந்தியிலேயே அவர் மீது தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளிப்படுத்த வேணும். கடந்த காலத்தில் தாங்கள் ஆற்றுகிற இந்த சிறப்பான பணி அல்லது இந்த பிரதேசத்தின் அபிவிருத்திக்கு தாங்கள் வழங்குகின்ற உயர்ந்த சேவை தொடர்பில் எங்களுடைய நன்றியறிதலை இந்த வேளையில தெரியப்படுத்துகிறோம். சரிதானே? தாங்கள் கொண்டுள்ள கரிசனையின் மீது நம்பிக்கை வைத்து எங்களுடைய இந்த கோரிக்கையையும் உங்களுக்கு முன்வைக்கிறோம். தாங்கள் காட்டக்கூடிய கரிசனை அல்லது தங்களுடைய அர்ப்பணிப்பின் மீது நாங்கள் நம்பிக்கை வச்சு இந்த கடிதத்தை உங்களுக்கு தாரோம், இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் என்று சொல்லி போட்டு கோரிக்கை என்னன்னு அடுத்த 2வது பந்தியில கோரிக்கை என்ன, இந்த வீதி, அந்த வீதியினுடைய பெயரை சொல்லி இந்த கிராமிய வீதி அல்ல இந்த விவசாய வீதி, இந்த சிறு வீதி, என்னமோ ஒரு பேர் இருக்குந்தானே, இந்த வீதியை நீண்ட காலம் புனரமைக்கப்படாமல் இருக்குது, ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஏதோ ஒன்று நாங்கள் போடுவோம், இவ்வளவு காலம் புனரமைக்கப்படாமல் இருக்கிறது. இந்த வீதி புனரமைக்கப்படாமல் இருப்பதனால இந்த விதமான அசௌகரியங்கள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறோம். அடுத்ததான் நாங்கள் சொல்லுகிறோம், இந்த வீதியை தாங்கள் புனரமைத்து வழங்குமாறாகவே இந்த அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு இந்த வீதியை தாங்கள் கூடிய விரைவில் புனரமைத்து எங்களுக்கு வழங்கும்படி தயவாக நாங்கள் கேட்டுக்கிறோம். மக்கள் சார்பாக இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். இவ்வாறு தாங்கள் வீதியை புனரமைத்து வழங்கும் பட்சத்தில் அல்லது இந்த வீதியை புனரமைப்பின் மூலமாக இந்த வகையான நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும். இது போன்ற நன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மைகள் மேலே சொல்லப்பட்ட உங்களுடைய மட்டுப்பாடுகளை நிவர்த்திக்கின்ற போது கிடைக்கின்ற விளைவுகளாக அது இருக்க வேணும். நீட்டி முழக்கி சொல்லாமல் அதை இயலுமானவர்களுக்கு சுருக்கமாக அந்த விடயத்தை நீங்கள் சொல்ல வேணும். சரியா? அந்த பகுதியை சொல்லி அதன் பிறகு உங்களுடைய ஆர்வம், நீங்கள் அதனுடைய பங்குதாரர்களாக இருப்பதற்கு கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வில்லிங், உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் தெரியப்படுத்த வேணும். அதன் மீது நீங்கள் பொருத்தமான கரிசனையை கொண்டிருக்கிறீர்கள். சும்மா அவைய கையை காட்டி போட்டு நீங்கள் கையை காட்டி கொண்டு நிற்க போறீங்களே, அவை வேலை செய்தால் நீங்களும் இறங்கி
அடிக்க தயாரா இருக்கிறீங்க என்கிற செய்தியை அவருக்கு தெரியப்படுத்த வேணும். நிறைவாக அந்த கடிதத்தை முடிக்கிற போது என்ன எங்களுடைய முக்கியத்துவம் வாய்ந்ததும் அவசரமானதுமான கோரிக்கையின் மீது தங்களுடைய மேலான கவனத்தினை செலுத்தி இந்த விடயத்தை சாதகமாக பரிசீலிக்கும் வண்ணம் தயவாக வேண்டுகின்றோம். சரிதானே? தங்களுடைய விரைவான சாதகமான பதிலுக்காகவும் நடவடிக்கைகளுக்காகவும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். சாதகமானதும் விரைவானதும் இல்லை, செய்ய இயலாதுன்றும் பதில தரலாம் தானே விரைவாக. அப்ப பதில நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க? சாதகமாகவும் இருக்க வேணும், பாசிட்டிவாகவும் இருக்க வேணும், ஒரு விரைவான பதிலாகவும் இருக்க வேணும். அப்ப சாதகமான விரைவான பதிலுக்காக நம்பிக்கையோடு நீங்க இப்பவும் அவரை நம்புறீங்க. அவர் ஒரு நல்ல மனுஷன், எங்களுக்கு இவ்வளவு செய்தது எங்கள் ஊருக்கு, அந்த மாதிரி தான் நீங்க மேல சொல்லி இருக்கிறீங்க. அப்ப நம்பிக்கையோட நீங்கள் காத்திருக்கிறீங்க என்கிற செய்தியை சொல்லி, இதுக்கு பிறகு இந்த பகுதியில நீங்க முடிக்கிற நேரத்தில் கீழே உங்களுடைய கையொப்பத்தை வைப்பதற்கு முன்பாக இவ்வண்ணம் என்ன அல்லது இங்கனம் அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க. கீழ்ப்பகுதியில இந்த பகுதியில இவ்வண்ணம் என்ன இவ்வண்ணம் அல்லது இங்கனம் தங்கள் சேவையை எதிர்பார்க்கும் பொதுமக்கள் சார்பாக அல்லது இந்த மக்கள் சார்பாக, இந்த கிராமிய மக்கள் சார்பாக, அதுக்கு பிறகு வேணா கருணாகரன் அல்லது காணா சுப்பிரமணியம் இந்த மாதிரியாக ஒரு கையொப்பத்தை வச்சு விடலாம். சரியா? அப்ப இந்த வடிவத்தில் இனி எந்த கடிதம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளுகிற போது ஒரு சாதுரியம் ஒன்றை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கோம். இப்படித்தான் ஒரு கடிதத்தை நாங்கள் எதிர்கொள்ள போகிறோம். இப்போ ஒரு பிரச்சனை, ஒரு சமூக பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். என்ன? நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் இருக்கும் விவசாய வீதி ஒன்றை புனரமைக்கும்படி உள்ளூர் அதிகார சபைக்கு கடிதம் ஒன்றை வரைவது. சரியா? இது ஒரு விடயம். இது மாதிரியாக நீங்கள் கோரி வைக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகள் வேறு என்ன வகையான பிரச்சனைகள் இருக்குது? யாருக்கு ஊர்ல இருக்கிற பிரச்சனைகள் தெரியும்? ஒரு கால் பார்ப்போம். மின் தடைப்படுதல் தொடர்பானது. மின் தடைப்படுதல் தொடர்பாக யாருக்கு எழுதுவீங்க கடிதம்? அடிக்கடி மின் தடைப்படுகிறது, இந்த பிரதேசத்தில் அடிக்கடி மின்சார தடை ஏற்படுகிறது, அல்லது குறைந்த அழுத்தத்தில் மின்சாரம் கிடைக்குது, லோ வோல்டேஜ் டிம் தான் வருது, நெட்டுக டிம் தான் கிடக்குது. சரிதானே? அப்போ இதனால எங்களுக்கு பாதிப்பு, நெட்டை பாவிக்கலாமல் இருக்குது, சில மின் சாதனங்களை பயன்படுத்த முடியாமல் இருக்குது, மோட்டர் போட்டு தண்ணி இறைக்க இல்லாமல் இருக்குது, இந்த மாதிரியாக ஃபேனை போட்டால் மெல்ல மாற்ற சுத்துது, அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கு, நீண்ட காலமா இருக்கு. இப்ப 2-3 கிழமையா அல்லது இந்த கடைசி ஆண்டைக்கு சுழல் காற்று அடிச்சதுக்கு பிறகு இந்த பிரதேசம் நெடுக இப்படித்தான் இருக்கு. இடையில நாங்கள் போன் பண்ணி 2 தடவை சொல்லி போட்டோம், நடவடிக்கை நடக்கி. யாருக்கு கடிதம் எழுதுவான்? மின் பொறியியலாளர். மின் பொறியியலாளர். சரியா? சரி, மின் பொறியியலாளர். நிறுவனத்தின் பேர் சொல்லுங்க. மின்சார சபை. வேற ஒரு பிள்ளை அபிதா கதைக்கிறது கேட்க இல்ல, திருப்பி சொல்லுங்க. மின்சார சபை சார். மின்சார சபை. இலங்கை மின்சார சபை அலுவலகம். அந்த இடத்தின் பெயரை சொல்லுவோம். இங்க என்னென்றால் பொறியியலாளருக்கு எழுதுறதா அத்தியட்சகருக்கு எழுதுறதா? சூப்பரிண்டென்டென்ட் சொல்லி ஒரு ஆள் இருப்பார். என்ன சூப்பரிண்டென்டென்ட்க்கு எழுதணும் மின்சார சபை அல்லது மின்சார பொறியியலாளர், அவருக்கும் எழுதுவோம். சரி, அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன வருகுது எங்களுக்கு தெரியாடி என்ன செய்யறது? மின்சார பொறியியலாளர் அங்கால அந்த இடத்துக்கு, அந்த அலுவலகத்துக்கு ஒரு பெயர் இருக்குது விசேடமாக. நீங்கள் போய் பார்க்கறதும் அவர்கள இந்த தொழில்நுட்பம் சார்ந்த நிலையமும் ஒன்றாக இருக்கிறீங்க.
அது அந்த இடத்துக்கு என்ன பேர்? யாராவது எலக்ட்ரிசிட்டி போர்டு போனாக்கள்? ஏரியா ஆஃபீஸ். பிரதேச அலுவலகம், பிராந்திய அலுவலகமா? ஏரியா ஆஃபீஸ் தான் சார் சொல்றது, இந்த இதுகள் கொண்டு போய் கொடுக்குறது. ம். அதில் பொதுமக்களுக்கான சேவை வழங்கும் அலுவலகம் தனியாக இருக்கும். சரிதானே? ஆம் பொதுமக்களுக்கு. ஓ, என்ன பேர் அதில் இருந்தது? அது நுகர்வோருக்கான சேவை அலுவலகம் தனியாக இருக்குமா? நுகர்வோர் சேவை அலுவலகம், இலங்கை மின்சார சபை, சுன்னாகம், இந்த மாதிரி ஒரு அட்ரஸை போடணும். போடுகிற போது ஒரு உத்தியோக ஒரு அட்ரஸ் மாதிரி இருக்கணும். அதை போட்டுட்டு இதே ஃபார்மேட்டுக்கு சொன்னீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துறீங்க. என்ன? சரிதானே? அப்போது இந்த எங்களுடைய பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்கு மின்சார சபையினுடைய பங்களிப்பை இந்த வேளைகளில் நன்றியோடு நாங்கள் மெச்சுக்கிறோம். அவ்வளோதான் சொல்லலாம். மின்சார சபை எங்கள் பிரதேசத்தில் எல்லா இடமும் கரண்டை கொடுத்துருக்கு. அபிவிருத்திக்கு மின்சாரம் முக்கியம். ஒரு நாள் கரண்ட் இல்லாட்டிலே பிரச்சனை தானே. அப்போ மின்சார சபையினுடைய பங்களிப்பையும் இந்த வேளையில் மெச்சுகிறோம் என்று சொல்லிட்டு அடுத்ததாக பிரச்சனைக்கு வரணும். சரிதானே? எங்களுடைய பிரதேசத்தில் கடந்த 3 வாரங்களாக அடிக்கடி மின்தடை ஏற்படுதல், குறைந்த அழுத்தத்திலான மின்சாரம் வழங்கப்படுதல் ஆகிய குறைபாடுகள் தொடர்ச்சியாக அவதானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பில் தொலைபேசி மூலமாக முறைப்பாடு வழங்கப்பட்ட போதிலும் இதுவரையில் அந்த விடயம் திருப்திகரமான முறையில் கையாளப்படையில்லை. ஏன் திருப்திகரமான முறையில் கையாளப்படையில்லைன்னு சொல்கிறேன்னா, நாங்கள் நேர முகத்தில் அடித்த மாதிரி சொல்லக்கூடாது. நேர முகத்தில் அடித்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல என்று சொல்லக்கூடாது. அது சில வேளை அந்த சேவை பெறுவதை கொஞ்சம் தடைப்படுத்தலாம். எல்லாரும் மனசில் தானே கோபம் பெறலாம். அப்போ என்னென்றால் இந்த விடயம் தொடர்பில் ஒரு திருப்திகரமான நடவடிக்கை அல்லது திருப்திகரமான ஒரு தீர்வினை அவதானிக்க முடியலை. இந்த மாதிரியான வார்த்தையை பிரயோகிக்க வேண்டும். அதுக்கு பிறகு அதனாலே ஏற்படுகிற விடயங்கள், நீர் இறைக்கும் மோட்டார்கள், இதுவை போன்ற சில மின் சாதனங்கள், கணனி பாவனை, அதாவது இணையதள பாவனை போன்றவற்றுக்கு குறிப்பாக கல்வி நடவடிக்கைகள், விவசாய நடவடிக்கைகள் போன்றவற்றுக்கு பொருத்தமற்ற ஒரு அல்லது கடினமான ஒரு சூழ்நிலையை நாங்கள் எதிர்நோக்குகிறோம். படிக்கிற கஷ்டமாக கிடக்கு, தண்ணி இறைக்கிற கஷ்டமாக இருக்கு. ஏன்னா நாளாந்த வீட்டு தேவைகள், குடிக்கிறதுக்கு தண்ணியை டேங்கில் ஃபில் பண்ணுறது இருக்கு தானே, தோட்டம் இறைக்கிறது, பிள்ளைகள் ஆன்லைன் கிளாஸில் படிக்கிறது. அப்போ இந்த விடயங்களை நாங்கள் எளிமைப்படுத்தி சுருக்கமாக சொல்ல வேண்டும். விவசாய நடவடிக்கைகள், நீர் இறைத்தல் போன்ற விவசாய நடவடிக்கைகள், நாளாந்த வீட்டு பணிகள், கல்வி செயற்பாடுகள் போன்றவற்றுக்கு எங்களுக்கு சிரமமான நிலைமை காணப்படுது. சரிதானே? அப்போ இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு தாங்கள் மேற்படி கடினங்களை சீர் செய்யும் வகையில் அல்லது எங்களுடைய சிரமமான நிலைக்கு தீர்வு ஒன்றினை பெற்றுத்தரும் வகையில் இந்த குறைபாட்டினை விரைவாக சீர் செய்து தரும்படி இந்த பிரதேச மக்கள் சார்பாக தங்களை தயவாக வேண்டுகிறோம் என்று சொல்லி போட வேணும். பிறகு இதில் நாங்கள் வயர்களுக்கு தருவோம் எல்லாம் சொல்ல இல்லாதானே. இந்த விடயம் தொடர்பில் நாங்கள் வழங்கக்கூடிய ஒத்துழைப்புகளை வேணும் இருப்பேன். இந்த விடயத்தை சீர் செய்வது சார்ந்து நாங்கள் வழங்கக்கூடிய ஒத்துழைப்புகளை வேணும் இருப்பின் கிராம மக்கள் சார்பில் எங்களுடைய உயர்ந்த பங்களிப்பினை வழங்குவதற்கு உத்தரவாதம் அளிக்கிறோம் என்று பொதுவாக பயன்படுத்தலாம். என்ன வேலை என்று பர்டிகுலராக சொல்லக்கூடாது. எங்களுக்கு தெரியாது தானே. சரிதானே? தாங்கள் இந்த சேவையை வழங்குவது தொடர்பில் கிராம மக்களினுடைய ஒத்துழைப்புகள் வேணும் தங்களால் அறிவுறுத்தப்படும் வகையில் எங்களால் உயர்ந்தபட்ச பங்களிப்பை வழங்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி தங்களுடைய விரைவான சாதகமான நடவடிக்கைக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் என்று பதிலே எழுதலாம். அப்போ பிள்ளைகளுக்கு எப்படியான விடயங்களை அவர்கள் முன்வைப்பார்கள் என்றால், சில வேளையில் உங்களுடைய ஊரில் ஒரு கிராமிய பாடசாலை ஒன்று இருக்குது, ஒரு சிறிய பாடசாலை, சாதாரண தரம் வரையிலான பாடசாலை இருக்குது. அந்த பாடசாலையில் கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம் போன்ற பாடங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது. சரிதானே? ஆசிரியர்கள் இல்லாமல் இருக்கிறோம். அல்லது சுழற்சி முறையில் ஆசிரியர்கள் கடமையாற்றினோம். சில வேளையில் இந்த பள்ளிக்கூடத்தில் 2 நாள், வேறு பக்கத்து பள்ளிக்கூடத்தில் 3 நாள்.
இந்த மாதிரியாக ஒரு பின்தங்கிய கிராம பிரதேசத்தில் இந்த பாடசாலை இருக்குது. கணிதம், விஞ்ஞானம், ஆங்கில பாடங்களுக்கான ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு. சுழற்சி முறையில் அவர்கள் கடமையாற்றுகிறார்கள். அப்போ இந்த விடயத்தை நீங்கள் உரிய தரப்பினருடைய கவனத்துக்கு கொண்டு போய் இந்த பிரச்சனையை சீர் செய்து தர சொல்லி கேட்க போறீங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட இருந்து தான் இந்த விடயத்தை கேட்கிறேன். அப்போ அந்த பிரதேசத்தில் இருக்கிற பழைய மாணவர் சங்கம் சார்பாக கடிதம் எழுதுறீங்க. நீங்கள் தான் பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் என்று கருதி கொள்வோம். கருதி கொண்டு இந்த கடிதத்தை எழுத போறீங்க. எப்படி கடிதம் எழுதலாம்? மேலே இருந்து சொல்லி கொண்டு வாங்க. முதலாவது என்ன செய்வீங்க? யார் சொல்றது? முதல் ஒரு ஆளை தெரிவு செய்வோமே. நான் கூப்பிடுகிறேன் போடுங்க, பேர் சொல்லி. இப்படியே ஒழிச்சிருக்க விடையிடாது. சரிதானே? யாரை கூப்பிடுவோம்? மோகன்ராஜ் பிரின்சிகாவை கூப்பிடுவோம். அவங்க பேசட்டும். இன்னைக்கு இன்றைய நட்சத்திரமாக அவர்கள் அழைப்போம். மோகன்ராஜ் பிரின்சிகா சொல்லு கேட்பாங்க என்று நம்புவோம். என்ன? அல்லது ஆளே இல்லையா? ஆன் பண்ணி ரெக்கார்டிங்கில் விட்டுட்டு எங்கேயாவது போயிட்டாங்களா தெரியல. அப்படியும் இருக்கலாம். சில பேர் மெசேஜ் போடுவாங்க, என்னுடைய மைக் வேலை செய்ய இல்லைன்ட்டு. நாம செய்யாத நீ அவங்க செய்ய போறாங்க. என்ன? மோகன்ராஜ் பிரின்சிகா கேட்குதா பேசுறது? அதுக்கு பதில் சொன்னா காணும். கேட்குதா இல்லையான்னு. சரி, அவங்க ரெக்கார்டில் தான் வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிரகாசனா. ஓகே, பிரகாசனா போஸ்ட் ஆஃபீஸ் கதைக்கு சரியான வெள்ளமான பிள்ளையா இருந்தது. கதை கேட்க எப்போ அமைதியாக இருக்குது. ஓகே, வந்துட்டாங்க லைனில். பரவாயில்ல, அவங்க ஆன்லைனில் தான் இருக்கிறாங்க. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை பொழுதுன்னு நான் பிரச்சனையை மறந்து போடணும். உங்களை பற்றி யோசிச்சு நாங்கள் முன்வைக்க வேண்டிய விடயம் என்ன? நீங்க பேசுகிறது கேட்க இல்லை. நீங்க பேச இல்லையா அல்லது எங்களுக்கு கேட்க இல்லையா தெரியல. ஒரு கிராமத்துல இருக்கிற பாடசாலையில ஆசிரியர்கள் பற்றாக்குறை. அஞ்சலின். அப்படியா? என்ன பேரம்மா? ஏஞ்சலின். ஏஞ்சலின். ஓகே ஓகே, எனக்கு தான் இந்த இங்கிலீஷ் இப்படித்தான் கொஞ்சம் மோசம். ஓகே, ஏஞ்சலின் தொடர்ந்து கதை எங்க கண்டினியூ ப்ளீஸ். கதையுங்க சகோதரி. எங்க ஆளை காணே போயிட்டாங்க. ஓம் சார். சரி, முதல்ல என்ன செய்யணும்? முதல் நம்மளோட அறிமுகம் எழுதணும். அதுக்கு மேலே எல்லாம் தொடங்கணும். அங்க வலது பக்க மேல் மூலையில் அந்த பாடசாலையின் பழைய மாணவர் சங்கம். என்ன உதாரணத்துக்கு ஒரு ஊரை சொல்லுவோமே, கனகபுரம் மத்திய மகா வித்தியாலய பழைய மாணவர் சங்கம் கிளிநொச்சி என்று எழுதுறோம். கனகபுரம் சும்மா சொல்லுறேன். அப்படி பாடசாலை இருக்கோ தெரியா? சும்மா கனகபுரம் பழைய மாணவர் சங்கம் கனகபுரம் மத்திய மகா வித்தியாலயம் கிளிநொச்சி என்று போட்டு திகதி எல்லாம் போடுகிறோம். 30/6/2025 என்று எழுதக்கூடாது. 2025/6/30 என்று எழுதுவோம். எழுதி போட்டு யாருக்கு கடிதம் எழுத போறோம்? வலய கல்வி பணிப்பாளர், வலய கல்வி பணிமனை, கிளிநொச்சி வடக்கு. சரியா எழுதணும் இல்லை, கற்பனையில எழுதலாம். அவங்களுக்கு எங்க எங்க எத்தனை வலயம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. முந்தி கிளிநொச்சிக்கு ஒரு வலயம் இருந்தது, இப்ப கிளிநொச்சி வடக்கு, கிளிநொச்சி தெற்கண்டு 2 வலயம் இருக்கு. அந்தபடியும் எங்களுக்கு தெரியாது. நாங்களுக்கு ஒரு ஃபார்மேட் வந்தாச்சு. சரிதானே? வலய கல்வி பணிப்பாளர், வலய கல்வி பணிமனை, கிளிநொச்சி என்று எழுதுகிறோம். அதுக்கு பிறகு என்ன எழுதுகிறோம்? கரம்புருந்திய அல்லது மதிப்பிற்குரிய ஐயா என்று சொல்லி எழுதுகிறோம். இந்த கௌரவ என்று போடக்கூடாது. அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு கௌரவ என்று போடக்கூடாது. கௌரவ யாருக்கு போடணும்? பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்களுக்கும் போடலாம். அது தவிர பொதுமக்களால தெரிவு செய்யப்பட்ட பொதுமக்களின் பிரதிநிதிகள் எல்லாருக்கும் கௌரவ போடணும். சரிதானே? கௌரவ என்று போட வேணும். பொதுமக்களால் தெரிவு செய்யப்பட்ட இப்போ
அவைக்கு கௌரவம் இருக்கோ இல்லையோன்றதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இந்த அடிபாடுகள் வீடியோக்களை பார்த்துட்டு என்னண்டு இவைய கௌரவம்னு சொல்கிறதுன்னெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கௌரவம்னு தான் சொல்ல வேணும். சரிதானே? உள்ளூர் அதிகார சபையினுடைய உறுப்பினர்கள், உள்ளூர் அதிகார சபையின் தவிசாளர், இந்த மாதிரியான ஆட்களுக்கு எழுதுறதாக இருந்தால், அதே போல் மாகாண சபை உறுப்பினர்கள், மாகாண சபையினுடைய அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் போன்றவர்களுக்கு எழுதுறதாக இருந்தால் கௌரவ போடணும். அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு கௌரவ அதெல்லாம் போட தேவையில்லை. என்ன அப்படி போடுறீங்க? அப்போ இந்த எலெக்டட் பீப்புளுக்கு போடணும் கௌரவ என்று சொல்லி, தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு கௌரவ போடலாம். மற்றபடி நீங்கள் மதிப்புக்குரிய ஐயா, சரிதானே, அல்லது கனம் பொருந்திய ஐயா, இந்த மாதிரியாக எழுதலாம். அப்போ சமய குறவர்கள் அப்படியான சமய குறவர்கள் என்ற சமய தலைவர்களுக்கு அப்படி எழுதுறதாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக எழுத வேணும். வணக்கத்துக்குரிய, அதிவணக்கத்துக்குரிய, சங்கைக்குரிய போன்ற விடயங்களை பயன்படுத்த வேணும். சில வேளைகளில் அப்படி ஏதாவது ஒரு கடிதம் எழுத சொல்லி வருமாக இருந்தால் அந்த பிரதேசத்தில் ஒரு ஏதோ ஒரு கர்மம் ஒன்றை செய்ய வேண்டி இருக்குது. அதை செய்வதற்கு அந்த பிரதேசத்தில் இருக்கிற விகாராதிபதி வந்து அதற்கான ஆசியினை வழங்கும்படி நீங்கள் கேட்டு ஒரு கடிதம் எழுதுங்கோ என்று கேட்டால் அந்த நேரம் வணக்கத்துக்குரிய வன என்று போட்டால் சரி. நாங்கள் வாசிக்க வன என்று வாசிக்கிறது அப்படி வாசிக்கக்கூடாது. வணக்கத்துக்குரிய என்பதை சுருக்கமாக வன என்று சொல்லி போகிறது. இப்போ பரிசுத்த யோவான் கல்லூரி, நாங்கள் அதை எப்படி வாசிக்கிறோம்? நாங்கள் பரியோவான் கல்லூரி. அது பரி என்கிறது சுருக்கமாக ஒரு டொட் போட்டு எழுதி விடுறது. பரிசுத்த என்பதற்கு பரி என்று போடுறது. நாங்கள் அதை அப்படியே பழகிட்டோம், பரியோவான் கல்லூரி என்று. சரியா? ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லியிருக்க எஸ்டி யோவான் என்று சொல்ல மாட்டோம். என்ன எஸ்டி யோன் என்று சொல்ல மாட்டோம், அது சென்ட் ஜோன் என்று வடிவாக சொல்லுவோம். அப்போ தமிழில் அது மாதிரி எழுதுவோம். சிலது 2 எழுத்துல இருக்கும், அது பெரிய பிரிவாக இஸ்லாமிய பிள்ளைகளுக்கு தெரியும். முகம்மது நபி அடைப்புக்குறிக்குள் சல் என்று எழுதுவார்கள். ஆனால் சொல்லுகிற போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்ல வேணும். அப்போ அதுபோல் நாங்கள் அந்த வணக்கத்துக்குரிய என்ற வன, அதிவன, அதிவணக்கத்துக்குரிய, இப்போ பிஷப் என்ன சொல்கிறோம் நாங்கள், ஆயர் போன்றவர்களை வணக்கத்துக்குரிய என்பதை விட அதிவணக்கத்துக்குரிய என்று எழுத வேணும். சில வேளைகளில் ஒரு விகாராதிபதியை அழைக்க வேண்டியிருந்தால் சங்கைக்குரிய என்று எழுத வேண்டும். சங்கைக்குரிய, சரியா? அவர்கள் அப்படித்தான் சொல்லுறார். வணக்கத்துக்குரிய, அதிவணக்கத்துக்குரிய என்று பயன்படுத்துறது இல்லை, சங்கைக்குரிய. சில வேளை அந்த மாதிரி கடிதம் வந்துட்டா நான் சொல்ல இல்லையேன்னு நீங்கள் அந்த நேரம் இல்லை கோவிப்பீங்க. எக்ஸாம்குள்ளே இருந்து இப்போ விகாராதிபதிக்கு எழுதுங்க, ஆயருக்கு எழுதுங்க, குருக்களுக்கு எழுதுங்க அப்படி என்று சொல்லி வருமாக இருந்தால் அந்த நேரம் நீங்கள் வணக்கத்துக்குரிய, அதிவணக்கத்துக்குரிய, சங்கைக்குரிய போன்ற விழிப்புகளை போடலாம். அதுபோல் பொதுமக்கள் பிரதிநிதிக்கு ஒரு கடிதம் எழுதுவதாக இருந்தால், இந்த பிரதேசத்தில் ஒரு சிரமதான நடவடிக்கை ஒன்று நாங்கள் செய்ய போகிறோம், அந்த சிரமதான நடவடிக்கையை தலைமை தாங்கி ஆரம்பித்து வைக்கும்படியும் அதற்கான நிதி அனுசரணை வழங்கும்படியும் உங்களோட பிரதேச பாராளுமன்ற உறுப்பினருக்கு கடிதம் எழுத சொல்லி கேட்டு விட்டாங்கண்டா, அப்போ நீங்கள் கௌரவ அவருடைய முழு பெயர் எழுதி பிரேக்கெட்டுக்கு பாவன்னா குற்று போட்டு ஊனா பா உ என்று எழுதணும். ஊவன்னா இல்லை, உ பா உ. சரிதானே? இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எம்பி என்றால் ராமநாதன் அர்ச்சுனா. அவர் அநேகமானவர்களுக்கு தெரியும். என்ன இந்த ஃபேஸ்புக் அதில் எல்லாம் அடிக்கடி பேசப்படுறது. அப்போ கௌரவ ராமநாதன் அர்ச்சுனா பிரேக்கெட்டுக்குள்ள பா உ அவர்கள் என்று போடுவோம். சில வேளைகள் அவர்களுக்கும் எழுத சொல்லி வரலாம். ஒரு அரசு நிறுவனத்துக்கு தான் எழுத சொல்லி கேட்பார்கள் என்று இல்லை, பேப்பர் செட் பண்ணுறவன் வேறு விதமாக யோசிக்கலாம். நீங்கள் கற்பனையாக ஒரு பெயரை போடலாம். நான் சும்மா உதாரணத்துக்கு இப்போ எனக்கு அவரை ஞாபகம் வந்தபடியாக நான் சொன்னேன் உங்களுக்கு. அப்படி நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம் தானே, அவர்களுடைய பெயரை உரிய பெயரை பயன்படுத்தணும் இல்லை. நீங்கள் கற்பனையாக வில்லியம் ததேசவரின் தாஸ் என்று எழுதலாம். சரிதானே? ஆனால் முன்னுக்கு கௌரவ என்று போட்டு அவருடைய பெயரினுடைய இறுதியில் பா உ என்று சொல்லி அதை அடைப்புக்குறிக்குள் போட்டு அவர்கள் என்று போட வேண்டும். சரிதானே? அதுக்கு பிறகு இந்த தேர்தல் மாவட்டம் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் அல்லது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டம், வன்னி தேர்தல் மாவட்டம். அவர் எந்த மாவட்டத்துக்குரிய எம்பியோ அந்த மாவட்டத்தை போட வேண்டும்.
சில வேளையில் நகரபிதாவுக்கு ஒரு கோரிக்கை அனுப்ப போறீங்கண்டா, நகரபிதாவை இந்த விடயத்தில் கலந்து கொள்ள சொல்லி ஏதாவது ஒரு நிகழ்வு ஒன்று இருக்குது, அந்த நிகழ்வில் வந்து தலைமை தாங்கி இந்த விடயத்தை ஆரம்பித்து வைக்க போறீங்கன்னா, அந்த நேரம் இல்லை நகரபிதாவுக்கு எழுதக்கூடாது, நாங்கள் மாநகர சபை ஆணையாளருக்கு தான் எழுதணும் யோசிக்க தேவையில்லை. அவருக்கே நேரம் எழுத வேண்டி இருந்தால் அந்த நேரம் கௌரவ என்ன என்பதை பயன்படுத்தி கௌரவ நகரபிதா அவர்கள் இந்த மாநகர சபையோ அதை போட்டு கற்பனையாத்தானே போட போகிறோம், அங்கே சொல்லியிருப்பாங்க ஒரு பேர், அதை போட்டு எழுத போகணும். அப்போ விழிப்பு எழுதியாச்சு. பிறகு அதை கேட்ட விடயத்துக்கு ஒரு தலைப்பு என்கிறது மிக துல்லியமாக அதை அடையாளப்படுத்தணும், அதே நேரம் பாசிட்டிவாகவும் இருக்கும். சரியான அந்த தலைப்பு ஒரு நெகட்டிவ் தாட்ஸை தரக்கூடாது. அதை வாசிக்கிற போது ஒரு என்ன இப்படி எழுதுறாங்க ஒரு தலையங்கம் என்று சொல்லியும் இருக்கக்கூடாது. அதே நேரம் என்ன சொல்றாங்களே விளங்காம ஒரு தலைப்பு போடக்கூடாது. நீங்கள் மட்டுமில்லை, அது எங்களை போல ஆக்கள் அரசாங்க சேவையில் இருந்து அப்படியான வேலைகளை செய்திருக்கிறார்கள். என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் நான் நினைக்கிறேன் 2012 அந்த காலப்பகுதிகளில் முதியோருக்கு 70 வயதை கடந்த முதியோருக்கு 1000 ரூபாய் வழங்குவது என்று சொல்லி அந்த நேரத்தில் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சிந்திச்சு விட்டார். மஹிந்த சிந்தனை என்று சொல்லி அவர் ஒரு திட்டம் ஒன்று வச்சிருந்தார். நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு வழிவரைபடம் ஒன்றை தயாரித்து வச்சிருந்தார். வழிவரைபடம் என்ற மெப்பில் ஒரு வேற திட்டம் கொண்டு செய்து வச்சிருந்தார், மஹிந்த சிந்தனை என்று சொல்லி. அந்த மஹிந்த சிந்தனையில் ஒரு விடயமாக அவர் 2012ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 70 வயதை கடந்த முதியோருக்கு 1000 ரூபாய் கொடுப்பதையும் ஒரு விடயமாக உள்ளடக்கினார். ஒரு வரவு செலவு திட்டம் என்றால் அது நிறைய பல ஆயிரக்கணக்கான கர்மங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். அதில் ஒரு விடயம் 70 வயது பூர்த்தி செய்த முதியோருக்கு மாதாந்தம் 1000 ரூபாய் உதவுதொகை வழங்குதல். ஆனால் அந்த விடயத்தை முதல் அமைச்சில் இருந்து கடிதம் அளித்தவர்கள் எப்படி அந்த கடிதத்துக்கு தலைப்பு போட்டார்கள் என்றால் 2012ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துதல் என்று போட்டாங்க. இந்த வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் பல ஆயிரக்கணக்கான முன்மொழிவுகள் அதுக்கு இருக்கும். அதில் ஒரு விடயம் முதியோருக்கு 1000 ரூபாய் வழங்குறது. ஆனால் இதை பார்க்குற போது நாட்டின் வரவு செலவு திட்டத்தையே நடைமுறைப்படுத்துகிற பொறுப்பு நமக்கு தான் என்றது போல தான் அந்த கடிதம் இருக்கும். 2012ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்தல் என்று சொல்லி அது ஒரு வருஷமாக அப்படித்தான் ஓடிக்கொண்டிருந்தது. அது என்னண்டே தெரியாது. அந்த கடிதத்தை யார்கிட்ட கொடுக்குறேன் அதை வாசித்தால் முதியோருக்கு 1000 ரூபாய் வழங்க. பின்னர் அதை மாற்றி விட்டார்கள். சரிதானே, அந்த தலைப்பை பேர்ந்த ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கும் அந்த உதவுதொகை வழங்கல் என்று மாற்றி விட்டார்கள். அப்போ இப்படியாக சிக்கலான ஒரு தலைப்பையும் போடக்கூடாது. இப்போ உங்களோட பிரதேசத்தில் ஒரு வெறும் காணி இருக்குது. அந்த வெறும் காணிகளில் கண்டவன் நின்றவன் எல்லாம் கொண்டு வந்து குப்பையை போட்டுட்டு போகிறேன். கோழி பண்ணக்காரன் கோழியை சுத்தப்படுத்தி போட்டு தலை கால் தோல் எல்லாத்தையும் உரவாக்கில் போட்டு மூட்டையாக கட்டி போட்டு இரவு 12 மணிக்கு கொண்டு வந்து அதுக்கு எரிஞ்சு போட்டு போகிறான். விட்டிய நாய் காகம் எல்லாம் அந்த பேக்கை பிரித்து ஊரெல்லாம் காவி கொண்டு தெரியுது. காகமெல்லாம் அதை பொறுக்கி கொண்டு வந்து இந்த கிணத்துக்கு மேலே சில பேர் கப்பி போடுறதுக்கு குறுக்க ஒரு கம்பி போட்டிருப்பார்கள், ஒரு கம்பம் கொண்டு நட்டு குறுக்க ஒரு சட்டம் வச்சிருப்பார், அதில் இருந்து அது கிணத்துக்கு போட்டுட்டு போகுது காகம். இப்படி அந்த ஊரே நாரி போய் கிடக்குது. சரியா? இப்போ இந்த விடயத்தை பிரதேச சபையினுடைய கவனத்துக்கு கொண்டு வாரது என்கிற போது அப்போது குப்பை அள்ளுவதற்கான கோரிக்கை என்று எழுதக்கூடாது. சரிதானே? குப்பை அள்ளுவதற்கான கோரிக்கை அந்த வந்து குப்பை அள்ளி கொண்டு போங்க என்ற மாதிரியான தோணிப்பட அதில் எழுதக்கூடாது. சரிதானே? அப்போ அந்த பிரதேசத்தில் அந்த இடத்தின் பெயரை சொல்லி அந்த பிரதேசத்தில் சுகாதார சீர்கேடுகளை சீர் செய்வதற்கான கோரிக்கை என்பதாக அது இருக்க வேண்டும். அந்த வாசிக்கிற போது அந்த தலைப்பு ஒரு இங்கிதமானதாக இருக்க வேண்டும். சரி, இப்போ இந்த பாடசாலை என்றால் பாடசாலைக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை சம்பந்தமான அதை போட போகிறான். அந்த பாடசாலையின் அந்த பாடசாலையினுடைய பெயரை போட்டு பாடசாலையின் கணிதம், விஞ்ஞானம் மற்றும் ஆங்கில பாட ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கான கோரிக்கை.
அப்போ அவங்களுக்கு வாசித்த உடனே இதுதான் கேட்குறாங்க என்று சொல்லியிருக்கோம். அவங்க ஏற்கனவே அது சம்மந்தமாக சில நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருப்பாங்க. அந்த படம் அப்படியே சோனல் டிரெக்டருக்கு ஓடும். சரிதானே? வலய கல்வி படைப்பாளருக்கு அந்த படம் ஓடக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய தலைப்பை போட்ட உடனே தலைப்பை போட்டுட்டு நீங்கள் எழுதணும், இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளர் என்ற வகையில் உங்களோட பெயரை சொல்லி, மேற்படி பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளர் என்ற வகையில் ஆகிய நான் தங்களுடைய மேலான கவனத்துக்காக இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றேன். எங்களோட பிரதேசத்தினுடைய கல்வி அபிவிருத்திக்கு தாங்கள் ஆற்றி வருகின்ற மிகவும் அர்ப்பணிப்பான சேவையினை அல்லது நீண்ட காலமாக தாங்கள் ஆற்றி வருகின்ற சேவையினை இந்த வேளையில் மிகவும் நன்றியர்களோடு மெச்சுகிறோம். தங்கள் மீது கொண்ட நம்பிக்கை காரணமாக அல்லது தங்களுடைய கடந்த கால நடவடிக்கைகளினால் ஏற்பட்ட அதி உயர்ந்த நம்பிக்கையோடு இந்த விடயத்தையும் தாங்கள் சீர் செய்து தருவீர்கள் என்று கீழ்வரும் கோரிக்கையை முன்வைக்கிறோம் என்பது போல. நீங்கள் ஒரு சூப்பர் ஆள் பாருங்கோ, அதால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் எப்படியும் இந்த பிரச்சனையை தீர்ப்பீங்களன்னு எங்களுக்கு தெரியும், அதால தான் கேட்குறோமேங்கிற தோணிப்பொருள் அதில் அமைகிற மாதிரி இந்த ஃபார்மேட்டை வச்சிருங்கோ, இதை உடைக்காதீங்க. அதுக்கு பிறகு அந்த பாடசாலையை பற்றி சொல்லணும். இந்த பிரதேசத்தில் இருக்கிற ஆக்கள் பெரும்பாலான ஆக்கள் விவசாயம், கடற்தொழில் மற்றும் சுயதொழில், சிறு கைத்தொழில் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிற மிகவும் குறைந்த வருமானம் பெறுகிற சமூக மக்கள் தான் இதில் வாழுகிறார்கள். இந்த பிரதேசத்தில் அரசு அலுவலர்கள் உயர்ந்த வருமானம் பெறுவோர் என்பவர்கள் மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்கினம். இந்த பிரதேச மக்களினுடைய எதிர்கால நம்பிக்கை என்பது மிக பிரதானமாக சிறந்த கல்வி தான். சிறந்த கல்வியை வழங்குவதன் மூலமாக அவர்களுடைய எதிர்காலம் மேலும் செழிப்படையும் என்பதாக உங்களோட கருத்தை சொல்லணும். இதுக்கு ஒரு தடை ஒன்று இருக்குது பாருங்க. அப்போ இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப பரம ஏழை கஞ்சிக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படி எழுதக்கூடாது. சரிதானே? நான் சொன்ன போல மிக ஒரு அசௌகரியமான விதமாக அது இருக்கக்கூடாது. ஆனால் நிலைமையை சொல்லுவோம். அப்போ என்ன சொல்ல போகிறோம்? இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் விவசாயம், மீன்பிடி, சிறு கைத்தொழில் போன்ற குறைந்த அளவான வருமானத்தை பெறுகிற அல்லது பொருளாதார நிலையில் மேம்பட்ட நிலைமையை கொண்டிருக்காத மக்களாக இருக்கிற குறைஞ்ச வருமான மட்டத்தில் தான் இந்த மக்கள் இருக்கிறார். சரிதானே? அப்போ இந்த பிரதேசத்தில் இருக்கிறார்கள் தங்களோட பிள்ளைகளை நகர பாடசாலைகளுக்கு, தூர பிரதேச பாடசாலைகளுக்கு, வளங்கள் நிறைந்த பாடசாலைகளுக்கு சரிதானே அனுப்பி கற்பிப்பதற்கான இயலுமையை கொண்டிருக்கல. அந்த அபிலிட்டி அவைக்கு இல்லை. இங்கே இருக்கிறார்கள் பிள்ளைகளை தூர பிரதேச நகர பாடசாலைகளுக்கு அனுப்பி கல்வி கற்பிக்கக்கூடிய வல்லமையை அல்லது இயலுமையை கொண்டவர்கள் அல்ல. சரிதானே? அப்போ இந்த பிரதேச மக்கள் இந்த எதிர்கால சுபீட்சத்துக்கு ஒரே வழியாக இந்த பாடசாலை தான் இருக்கு. இந்த பாடசாலையில் தான் இந்த பிரதேச மக்கள் கல்வி கற்க வேணும். அவர்களுக்கு மிக சிறப்பான கல்வி ஒன்றை வழங்குவதன் மூலமாகத்தான் இந்த பிரதேசத்தில் எதிர்காலத்தில் பொருளாதார, சமூக, பண்பாட்டு வளர்ச்சியை, முன்னேற்றத்தை, ஒரு அபிவிருத்தியை நாங்கள் காண கிடைக்கும். இதுக்கு ஒரு தடை இருக்குது பாருங்க. உங்களோட பள்ளிக்கூடம் கணிதம், விஞ்ஞானம், ஆங்கில டீச்சர்ஸ் 2 நாள் இங்கே வராங்க, 3 நாள் வேறு எங்கேயோ போகிறாங்க. நல்ல வார்த்தையில் எழுதணும் நன்றுமா அவங்கள சொல்லுது. சரிதானே? அப்போ இது ஏன் முக்கியம்ன்றதுக்கு நீங்கள் ஒரு ரசனல் ஒன்று கொடுக்குறீங்க, ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்க. என்ன சொன்னீங்க? இந்த பிரதேசத்தில் இருக்கிற ஆக்கள் எல்லாம் குறைஞ்ச வருமானம் தரக்கூடிய தொழிலை செய்கிற ஆக்கள், அவைக்கு நகர பக்கத்தில் போகிறதுக்கு, நகர பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை அனுப்பி படிப்பிக்கிறதுக்கு வசதி இல்லை. அதே போல் இந்த பாடசாலை கல்வியில் ஏற்படக்கூடிய இடைவெளியை தனியார் கல்வியின் மூலமாக நிரப்பிக் கொள்வதற்கும் இந்த பிரதேசம் பொருத்தமானது இல்லை. ஏன்னா இந்த பிரதேசத்தில் படித்தவர்கள், அரசு தொழில் செய்பவர்கள், தனியார் கல்வி நிறுவன வசதிகள் எல்லாம் குறையத்தான் இருக்கு. அப்போ படித்தாக்கள் இருந்தால் அம்மா அப்பாண்டாலும் சொல்லிக் கொடுக்குறோம். அவையும் பெருசாக படித்தாக்கள் குறையும். அவைய விவசாயம், கடற்தொழில், ஏனைய கைத்தொழில்களில், சிறு கைத்தொழில், குடிசை கைத்தொழிலில் ஈடுபடுகிற ஆக்கள் தான் இருக்கிறோம். அப்போ அவைக்கு வாழ்வாதார முயற்சிகளோட பொழுது போயிடும். பிள்ளைகளுக்கு படிப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்க அவைக்கு தெரியாது. இப்போ ப்ரைவேட்டாக டியூஷனும் இல்லை. டியூஷன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய படித்த ஆக்களும் இங்கே குறையுது. அப்போ உங்களோட பள்ளிக்கூடத்தை நம்பி தான் இருக்கிறோம். உங்களோட பள்ளிக்கூடத்து டீச்சர்ஸும் 2 நாள் வந்து 3 நாள் வேறு எங்கேயோ போகிறாங்க. அப்போ அதால் நீங்கள் இதை 5 நாளும் வார மாதிரி செய்யணும் என்று சொல்லி அவைக்கு உங்களுடைய நியாயப்பாடு. ஏன் இது முக்கியம், இந்த பிரச்சனையை தீர்க்கிறது எவ்வளவு முக்கியம்
என்பதற்கான வலுவான நியாயங்களை நீங்கள் சொல்ல வேணும். சரிதானே? இந்த வலுவான நியாயங்களை சொல்ல வேணும். ஆகவே இந்த ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்த்து எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் சிறந்த தரமான கல்வியை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் ஏற்கனவே எங்களுடைய பிரதேசம் கல்வி தரத்திலையும் பெறுபேறுகளையும் மிக மெச்சத்தக்க ஒரு நிலையில இல்லை. மோசமா இருக்கிறோம் என்று சொல்லக்கூடாது, மெச்சத்தக்க ஒரு நிலையில காணப்படவில்லை. இந்த நிலைமையை மேலும் கடினமாக்காத வகையில இதுக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருகிற மாதிரி நீங்கள் இந்த ஆசிரியர் வெற்றிடத்தை அல்லது ஆசிரியர் பற்றாக்குறையினை தீர்க்கும்படி தயவாக இந்த பிரதேசத்தினுடைய மக்கள் சார்பாக அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி தங்களை மிகவும் பணிவாக வேண்டிக் கொள்கிறோம் என்று சொல்லிட்டு தங்களுடைய விரைவான சாதகமான நடவடிக்கைகளுக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். கீழே போட போறீங்க பிரதேச மக்கள் சார்பாக உங்களோட பேரை போட்டு கையெழுத்து வச்சு செயலாளர் இந்த பழைய மாணவர் சங்கம் என்றெல்லாம் எழுதி அங்கே ரப்பர் ஸ்டாம்பில் வச்சு அடிக்க மாட்டீங்க தானே? இப்படி செய்வீங்க. இப்போ இனி நான் இது போல பல பிரச்சனைகளை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கேன். இப்போ ஊருக்குள்ள ஒரு காணி இருக்கு, அதுக்குள்ள எல்லாரும் குப்பையை கொடி போட்டு போறாங்க, இந்த பிரச்சனையை தீருங்கோ என்று சொல்லி நீங்கள் உள்ளூர் அதிகார சபைக்கு அவைதானே குப்பையாள்றாங்க, சரிதானே? எம்ஓஹெச்சுக்கு, அதாவது அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுகாதார வைத்திய அதிகாரிக்கு கடிதம் எழுதலாம். அப்படி எழுத சொல்லி கேட்கலாம். அல்லது உங்களோட பிரதேசத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஒன்று இருக்குது, அப்போ நீர் வளங்கள் சபைக்கு உங்களுக்கு ஒரு கிராமிய நீர் வளங்கள் திட்டம் ஒன்றினை செய்து தர சொல்லி அந்த பிரதேச மக்கள் சார்பாக கடிதம் எழுதலாம். அல்லது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ஓட்ட போஸ்ட் இருக்கு, குறிப்பிட்ட இடத்துல தண்ணி இருக்குது, அது காலையில் 2 மணித்தியாலம் பின்னேரத்தில் 1 மணித்தியாலம் தான் தண்ணி கிடைக்குது, இதை தொடர்ச்சியாக நீர் கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்து தர சொல்லி கேட்கலாம். அப்படி கேட்கக்குள்ள நியாயப்படுத்தக்கூடிய காரணங்களை நீங்கள் சொல்லணும். இந்த பிரதேசத்தில் 500 குடும்பங்கள் இருக்குது, நல்ல தண்ணி கிணறுகள் இல்லை, இந்த தண்ணி கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இந்த பைப் தான். 500 குடும்பங்களும் அந்த நேரத்தில் வரிசையாக 2 மணி நேரத்தில் தண்ணியை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். இதை தவிர பாடசாலைக்கு போகிற ஆசிரியர்கள், அரசாங்க வேலைக்கு போகிற ஆக்கள், பகல் நேரத்தில் கூலி தொழிலுக்கு போகிற ஆக்கள், விவசாய நடவடிக்கைக்காக வயலுக்கு போகிறவர்கள், இப்படியாக அந்த நேரத்துக்கு காத்திருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் வசதி போதும், சரிதானே? எல்லாருக்கும் நேரம் இல்லை, அவைக்கு வேறு வேலைகளும் இருக்குது. ஆகவே நாள் முழுவதும் அந்த நீரை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியாக அந்த வசதியை செய்து தாருங்கோ என்று கேட்கலாம். ஒரு குடிநீர் திட்டம் ஒன்றை செய்து தாருங்க என்று கேட்கலாம். அல்லது அந்த பிரதேசத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்குது, அது கைவிடப்பட்டு தூர்ந்து போயிருக்குது, அது சிறிய குளம், அதை புனரமைப்பதன் மூலமாக அந்த பிரதேசத்தில் நீர் சேமிப்பை மேம்படுத்தலாம். உங்களோட அருகில் இருக்கக்கூடிய கிணறுகளில் நீர் அதிக அளவில் சேமிக்கப்படுவதாக இருக்கும். குளத்தை நீங்கள் தூர்வாரி அங்கே நீரை சேமித்தால் அருகில் இருக்கிற கிணறுகளில் சிறந்த குடிநீர் தேவைக்கான நீரை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ரசனல் கொடுக்கக்கூடியதாக நீங்கள் இருக்கணும். அதுக்குரிய வலுவான நியாயப்பாடுகளை நீங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி யோசிக்க வேண்டும், சரிதானே? இப்போ இந்த காணிக்குள்ள குப்பையை போட்டு போகிறாங்க என்கிற போது நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லணும். அங்கே இலையான் பரவி தொற்று நோய்கள் உண்டாகும், நுழம்பு பரவும், இதன் மூலமாக சுகாதார சீர்கேடு, துர்நாற்றம், இந்த காகங்கள் நாய்கள் வீடுகளுக்கு கொண்டு வருவதால் ஏற்படுகிற அசௌகரியங்கள், அதை விட இந்த பிரதேசத்தினுடைய அழகு கட்டு போகிறது, இந்த பிரதேசத்தினுடைய சமூக அபிவிருத்தி, இந்த பிரதேசத்தினுடைய ஒரு கௌரவம், அந்த பிரதேசம் தொடர்பான மக்கள் அபிப்பிராயம், இதோட எல்லாம் மாறும். அதை விட முக்கியமாக உங்களோட சபைக்கு ஒரு பெரிய அவமானம் பாருங்க ஒன்று சொல்லணும். பிரதேச சபை எழுதுகிற போது தாங்கள் இப்பிரதேசத்தினுடைய கழிவகற்றல், நகர அழகுபடுத்தல் போன்றவற்றுக்கு காட்டுகிற முக்கியத்துவத்தை இந்த விஷயம் பழுதாக்குது பாருங்க, விடக்கூடாது என்ற மாதிரியாக அந்த
நியாயப்பாட்டை, வலுவான நியாயப்பாட்டினை நீங்கள் வழங்குவதில் மிக முக்கியமான கவனம் எடுக்க வேண்டும். எந்த விடயத்தை சொன்னாலும் அதுக்கு முன்னுக்கு நீங்கள் எழுதுறதுக்கு முன்னுக்கும் அதுக்குரிய நியாயப்பாடுகளை திட்டமிட்டு போட்டு இந்த கடிதத்தை எழுத வேண்டும். சரிதானே? இப்படி எழுதுவதன் மூலமாக நீங்கள் ஒரு 15 புள்ளிகளை அவர்கள் திட்டமிடுவார்களாக இருந்தால் ஆக குறைந்தது 12 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எழுதி பாருங்க பிள்ளைகள், கற்பனையாக. தயவு செய்து நான் சொன்னதை கேட்டு போட்டும் பிரசங்கம் முடிஞ்சது என்று சொல்லி போய் போத்துக்கொண்டு படுக்காதீங்க. நீங்கள் பாடுபடாவிட்டால் உங்களுடைய வெற்றி இலக்கினை அடைவதை கடினப்படுத்தும். அது வெற்றி இலக்குக்கு நீங்கள் போகவே மாட்டீங்கள் என்று சொல்லி அப்படி நான் ஒரு எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவது எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த இலக்கினை அடைவது இலகுவாக இருக்காது. நீங்கள் உயர் புள்ளிகளை பெற்று முன்னிலையில் இருக்கிறத உங்களுடைய முயற்சி தான் தீர்மானிக்கும். அப்போ நீங்கள் கடிதம் சம்பந்தமாக இன்னொரு நாளைக்கு நான் சொல்ல தேவையில்லை. அதாவது பொதுமக்கள் சார்பாக ஒரு அரசு நிறுவனத்தை நோக்கி முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கை ஒன்று கடிதமாக கேட்கப்படுமாக இருந்தால் அந்த விடயத்தை அணுகுவதற்கான அந்த வழி வரைபடத்தை நான் சொல்லி தந்திருக்கிறேன். சரிதானே? முகவரியை போடுகிறது, பெறுநருடைய பதவி பெயரை நிறுவனத்தையும் குறிப்பிடுவது, உரிய வகையில் விழிப்பினை பயன்படுத்துவது, பொருத்தமான தலைப்பு போடுவது, அடுத்து வருகிற 3-4 பந்திகளாக அதை பிரித்து அதை உடல் என்று சொல்வார்கள், கடிதத்தினுடைய உடல். சரிதானே? அப்போ முதலாவது விடயமாக உங்களுடைய அறிமுகத்தையும் அவர் மீதான பாராட்டுதல் மெச்சுதலையும் நம்பிக்கையையும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் என்பதையும் முதல் பந்தியில் எழுதவும். 2வது உங்களுடைய கோரிக்கை என்ன என்பதை சுருக்கமாகவும் தெளிவாகவும் எழுத வேணும். இப்படி இந்த ரோட் இருக்குது, இது இதை இந்த பிரதேசங்களை இணைக்கிறதாக இருக்குது, இது நீண்ட காலமாக புனரமைக்கப்படவில்லை, இதை புனரமைப்பதற்காக இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். சரிதானே? இது இப்போ இருக்கிற இந்த நிலைமை காரணமாக என்னென்ன விதமான அசௌகரியங்கள் ஏற்படுகிறது என்பதை சொல்லுவோம். அதுக்கு பிறகு இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்து தருவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பெறுபேறுகள் என்னென்ன அச்சீவ்மெண்ட், சரிதானே, என்னென்ன நன்மைகள் மக்களுக்கு வந்து சேரும், பல சமூகத்துக்கு வரும். எப்படி இது சமூகம், பொருளாதாரம், பண்பாடு போன்ற அந்த கூறுகளின் மீது அதை எப்படி மேலுயர்த்தும், எப்படி அதை முன்னேற்றம் என்கிற விடயத்தை, அதனால இது கட்டாயம் இந்த விஷயத்தை செய்தீங்கன்னா தான் எங்களுக்கு முன்னேற்றம் வந்து சேரும் என்று சொல்லி போட்டு கடைசியாக மிகுந்த நம்பிக்கையுடையும் இந்த விடயத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஆகவே விரைவாகவும் சாதகமாகவும் உங்களுக்கு இந்த விஷயத்தை நிறைவேற்றி தருவீங்கள் என்று நாங்கள் நம்புகிறோம், செய்துதான் இருங்க என்று கேட்டு போட்டு கீழே பணிவோடு இந்த மக்கள் சார்பாக இவ்வண்ணம், இந்த பிரதேச மக்கள் சார்பாக உங்களோட பேரை போட்டு சுப்பிரமணியம் கந்தசாமி செயலாளர் இந்த அமைப்பு என்று சொல்லி எழுத வேணும். இப்படி எழுதுகிற ஒரு கடிதத்துக்கு இனி நான் மாதிரி கடிதங்கள் தயவு செய்து வெவ்வேறு நபர்களுடைய கடிதங்கள், கட்டுரைகள், புத்தகங்கள் என்று சொல்லி இருக்குது. இப்போ நான் யாரும் கட்டிக்காரர் இல்லை, யாருக்கும் தெரியாது என்று சொல்ல இல்லை. நீங்கள் அந்த அளவுக்கு பணச்செலவு செய்ய தேவையில்லை பிள்ளைகள், உங்களுக்கு இது போதுமானது. சரிதானே? இப்போ நான் இந்த சேர் எழுதினது சரியில்லை, அந்த சேர் எழுதினது எல்லாம் அப்படியெல்லாம் சொல்லுகிறது இல்லை, எனக்கு அந்த நோக்கம் இல்லை. ஆனால் நீங்கள் அவ்வளவு தூரம் சிரமப்பட தேவையில்லை, உங்களுடைய முயற்சி போதும். ஒரு கடிதத்தை இவ்வாறு தான் எழுதுகிறது என்று சொல்லி தெளிவுபட சொல்லி இருக்கிறேன், அதை அழகாக எழுதினால் போதுமானது. இதோட ஒரு சின்ன இடைவேளை ஒன்று எடுத்துக்கொண்டேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாங்கள் தொடர்ச்சியாக கட்டுரைகள் தொடர்பில் பேசலாம். ஆஃப் ரெக்கார்டிங்கில் வைக்கிறேன், நீங்கள் ஏதாவது கதைக்கிறதாக இருந்தால் கதைப்போம். ஒரு பொருத்தமான கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க, மிக பெருமதியான கேள்வி. தலைப்புக்கு சொற்களின் எண்ணிக்கை கவனிக்க வேணுமா என்று கேட்டிருக்கார்கள். நிச்சயமாக கவனிக்க வேணும். சரிதானே? ஒரு வரியில அந்த தலைப்பு எழுத முடியுமாக இருந்தால் மிகச்சிறந்தது. சில வேளைகளில் 2 வரிகளுக்கு அந்த விடயங்களை கொண்டு போக வேண்டியதாக இருக்கும். சரிதானே? அப்போ அது 2ஆக உடைத்து எழுத வேண்டியதாகவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு பாடசாலையினுடைய பெயர் எழுதி ஆசிரியர் பற்றாக்குறையினை நிவர்த்திப்பதற்கான கோரிக்கை, கணிதம், விஞ்ஞானம் மற்றும் ஆங்கில பாடங்கள் என்று எழுத வேண்டியிருந்தால் 2 வரியில் அதை எழுதலாம். சில வேளைகளில் அப்படி எழுதுறது உண்டு. உதாரணத்துக்கு இப்போ நாங்கள்
கடிதம் எழுதுகிற போது, தேர்தலுக்கு எழுதுகிற போது, உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் 2025, அடுத்த வரியில உதவி தெரிவத்தாட்சி அலுவலர் நியமனம் என்று சொல்லி போடுவோம். அப்போ ஒரு பிரதான விடயம் அதனுடைய ஒரு துணை விடயமாக சில வேளையில தலைப்புகள் 2 லைன்ல எழுத வேண்டி இருக்கலாம். சரிதானே? பிரதானமான விடயம் லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன், உள்ளூர் அதிகார சபை தேர்தல். 2வது குழு கடமைக்கான உதவி தெரிவித்த ஆட்சி அலுவலர் நியமிப்பதற்கான அனுமதி. சில வேளை நாங்கள் அரசாங்க அதிபர்கிட்ட கேட்போம், உங்களோட ஆஃபீஸில் இவர்களை எல்லாம் நாங்கள் கடமைக்கு நியமிக்க போகிறோம், அதற்கு தங்களுடைய சம்மதத்தை தாருங்க உண்டு. அப்போது இதில் 2 தலைப்பு இருக்குது. பிரதானமானவுடைய மெயின் விஷயம் என்ன? உள்ளூர் அதிகார சபை தேர்தல் 2025. அதிண்ட ஒரு விடயத்தை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். எப்படி குழு கடமைகளுக்கான உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்களை நியமிப்பதற்கான அனுமதி கோருதல். அப்போ இப்படி எழுதுகிற போது 2 வரி அந்த தலைப்பு எழுத வேண்டியதாக அமையலாம். சரிதானே? அப்போ இதுபோல அமைகிறது சரி. ஆனால் அந்த கடிதத்தில் உள்ளடங்கக்கூடிய விடயத்தை அப்படியே ஒரு பந்தியாக எழுதக்கூடாது. தலைப்பில் கவனம் எடுக்கணும். அது நல்ல கேள்வி, தகுதியான கேள்வி. நன்றியா அந்த கேள்விக்காக. சரி, இது தவிர பிள்ளைகள் வேறு ஏதாவது கேட்பதாக இருந்தால் நான் ஒளிப்பதிவை நிறுத்தி வச்சுக் கொள்ளுகிறேன். நீங்கள் கேளுங்க, உங்களுக்காக காத்திருக்கு. இன்னும் ஒரு மிகவும் பெருமதியான கேள்வி பிள்ளைகள் கேட்டிருக்கிறீங்க. இந்த கடிதத்தின் முடிப்பின் போது நன்றி என்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டுமா என்று பயன்படுத்துவது சிறந்தது. சில வசனங்களை அவ்வாறு பயன்படுத்துகிறார்கள். உத்தியோகபூர்வ கடிதங்களில் நிறுவனங்கள் எழுதுகிற போது கூட அது இருக்குது. இது விடயத்தில் தாங்கள் காட்டுகின்ற ஒத்துழைப்பினை மிகவும் மதிக்கின்றோம், அல்லது தாங்கள் காட்டுகின்ற ஒத்துழைப்பினை மிகவும் போற்றுகின்றோம், நன்றி என்று சொல்லி முடிக்கிறார்கள். ஏன் நன்றி என்றால் இந்த கடிதத்தை பொறுமையாக வாசித்ததுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நன்றி. அந்த நன்றி என்கிற வார்த்தையை நிறைவு வார்த்தையாக பயன்படுத்துவது தவறல்ல, அது நல்லது. நீங்கள் அப்படி பயன்படுத்துங்க. சரிதானே? சரி பிள்ளைகள், தொடர்ந்து பேசலாம். இப்போ கடிதத்தினுடைய பல்வேறு வடிவங்களை எனக்கு பேச விருப்பம் இல்லை ஒரே நாளில். இப்போ பெருமளவுக்கு எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு வடிவம் பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை விடுத்தல். மேலே இருக்கக்கூடிய அதிகார பீடங்களுக்கு, அது அரச நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது மக்களினுடைய தலைவர்களாக இருக்கலாம், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் பிரதிநிதிகளாக இருக்கலாம், அரச நிறுவனங்களாக இருக்கலாம், ஒரு நிர்வாக தரப்புக்கும் அல்லது தலைமை தாங்குகிறவர்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை விடுகின்ற போது அந்த கோரிக்கை எவ்வாறு இருந்தால் ஒரு இங்கிதமான கடிதம் ஒன்றாக அது அமையலாம் என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். எப்பவுமே நான் சொல்லுகிறேன், உங்களுடைய சொல்லாட்சி, நீங்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது பின்பற்றுகின்ற இங்கிதம், நாகரிகமான மொழி நடை, உரிய குறியீடுகளை பயன்படுத்துதல். இப்போ விடயங்களை சொல்லுகிற போது 4-5 விடயங்களை சொல்ல போறீங்களாக இருந்தால் அந்த 4-5 விடயங்களை சொல்லுகிற போது, இப்போ உதாரணத்துக்கு எங்கள் பிரதேசத்தினுடைய பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம், மருத்துவம், போசாக்கு, பொழுதுபோக்கு மற்றும் சமய விவகாரங்கள் என்பவற்றுக்கு என்று சொல்லி இந்த வசனத்தை முடிக்கிறதாக இருந்தால், என்பவற்றுக்கு ரெண்டு வசனத்தை முடிக்கிறீங்கள் என்றால் அதனுடைய பொருள் என்ன? சொல்லப்பட்ட இவ்வளவு விடயங்களும் தான் அதுக்குள்ள அடங்குது. சரிதானே? எங்கள் பிரதேசத்தின் பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம், மருத்துவம். சுகாதாரமும் மருத்துவமும் வேறு வேறு. சுகாதாரம் என்பது வருவதற்கு முன்பாக தடுக்கிற நடவடிக்கை, மருத்துவம் என்பது வந்ததற்கு பின்பாக குணப்படுத்துகிற நடவடிக்கை. ரெண்டும் வேறுபட்டவை. சரி, அப்போ பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம், மருத்துவம், போசாக்கு, பொழுதுபோக்கு, கலை, இலக்கியம்
மற்றும் சமய விவகாரங்கள் ஆகியன என்பன போன்ற வார்த்தைகள் வருமாக இருந்தால் இந்த பெயர் சொற்களை இந்த விடயங்கள் எழுதுகிற போது ஒவ்வொன்றின் பின்பாகவும் கம 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 போட்டுக்கொண்டு வர வேணும். கடைசி விடயத்துக்கு முன்பாக மற்றும் என்று குறிக்க வேணும். மற்றும் எழுதுவதற்கு முன்னுக்குள்ள சொல்லுக்கு கம போடக்கூடாது. மற்றும் என்பது எழுதப்படுவதற்கு முன்னுக்கு இருக்கிற சொல்லுக்கு கம போடக்கூடாது. நான் சொல்லுகிறத நீங்க புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். சரிதானே? பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியம், உள ஆரோக்கியம், பழக்க வழக்கம், சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகியவற்றின் மீது பெற்றோர் கவனம் செலுத்த வேண்டும். அப்போ மற்றும் கல்வி என்று சொல்லுகிறோம் என்றால் அதற்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய விடயத்துக்கு கம போடக்கூடாது. அதற்கு முன்னால் இருக்கிற ஒவ்வொரு விடயத்துக்கும் கம போட வேணும். இங்கே என்பன ஆகியன என்கிற வார்த்தைகள் வருகிற போது இவ்வாறு பயன்படுத்துவது சரி. போன்றன முதலானவை என்று பயன்படுத்தினால் இப்போ நீங்கள் பயன்படுத்திய இறுதி பெயர் சொல்லோடு அது முடிந்து விடவில்லை. கல்வி, சுகாதாரம், மருத்துவம், போசாக்கு, பொழுதுபோக்கு, கலை, இலக்கியம், சமய விவகாரங்கள் போன்ற விடயங்களின் மீது என்று எழுதுகிற போது இந்த சமய விவகாரங்களுக்கு முன்னுக்கு மற்றும் என்று போடக்கூடாது. மற்றும் என்று போட்டால் அதற்கு அடுத்து வருகிற விடயம்தான் இறுதியானதாக இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் எப்படி எழுதுறீங்கள்? சமய விவகாரங்கள் போன்றவற்றின் மீது என்றால் இது மாதிரியாக இன்னும் சில விஷயங்களும் இருக்கு. அல்லது முதலானவற்றின் மீது, அல்லது முதலானவை பற்றி, போன்றவை பற்றி, முதலானவை பற்றி என்று வருகிற போது ஒவ்வொரு விடயத்துக்கும் கம கம போட்டு எழுத வேணுமே தவிர கடைசி பெயர் சொல்லுக்கு முன்பாக மற்றும் என்பதை பயன்படுத்தக்கூடாது. சரிதானே? இந்த விடயங்கள் எல்லாம் கவனமா இருக்க வேணும். இது பல பேருக்கு தெரியாது. சரியா? இந்த மற்றும் என்பது ஆங்கில இலக்கணத்துக்கு சமனானது. ஆங்கிலத்தில் அண்ட் பயன்படுத்துவது போல. ஆங்கிலத்தில் அண்ட் ரெண்டு விதமாக பயன்படுத்துவோம். சில வேளை ஒரே விடயங்கள் சிமிலாரிட்டி உள்ள ஒத்த தன்மை உள்ளவற்றை இணைப்பதற்கும் அண்ட் பாவிப்பீங்க. சோறு மற்றும் கறி, சோறும் கறியும். சரிதானே? பான், பிட்டு, இடியப்பம், தோசை என்று எழுதுகிற போது முதலாவதாகவே சோறும் கறியும், அப்போ ரைஸ் அண்ட் கறி என்று எழுதுவோம் தானே. அதில் சோறு மற்றும் கறிகள். இந்த இடத்துல மற்றும் என்பது இறுதி பெயர் சொல்லுக்கு முன்னால பயன்படுத்துறதல்ல. ஒன்றோடு ஒன்று பொருந்தி போகக்கூடிய விடயங்களை சொக்கெட் பண்றதுக்கு நாங்கள் பயன்படுத்தலாம் அந்த மற்றும் என்பது. குழந்தைகளா சொல்றது? சோறு மற்றும் கறிகள். பிறகு கம போட்டு, அது சோறு கம போடக்கூடாது. சோறு மற்றும் கறிகள், தோசை, இடியப்பம், பிட்டு, வடை, என்ன இந்த மாதிரி இட்லி மற்றும் பாற்பொங்கல் என்பவற்றை என்று எழுதினோம் என்றால் மற்றும் போட்டு பாற்பொங்கல் என்பவற்றை போன்றவற்றை என்று எழுத போறோம் என்றால் அந்த கடைசி சொல்லுக்கு முன்னுக்கும் மற்றும் வரக்கூடாது. சரி, இது புரியாமல் பல இடங்களில் விளையாட்டு போட்டிகளில் மெக்க பிடிச்ச உடனே இங்கே பிரதம விருந்தினராக வந்திருக்கின்ற திரு எக்ஸ் அவர்களே, மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற வை அவர்களே, மற்றும் கௌரவ விருந்தினராக வந்திருக்கிற சட்ட அவர்களே, மற்றும் பெற்றோர்களே, மற்றும் பழைய மாணவர்களே என்று இந்த மற்றும் என்கிறத விடுகிறாங்க. சரியா? மற்றும் என்பது ஒற்றே ஒரு தடவை தான் உச்சரிக்க வேணும். கடைசியா முடிக்க போறேன், அதுக்கு முன்னுக்கு ஒரு மற்றும் போட வேணும். உங்களுடைய எழுத்துல மிக தெளிவா இருக்கும். இதெல்லாம் கட்டுரைகள்ல பார்ப்பேன். நான் கட்டுரை எழுதுறதுக்கு விடயத்துக்குள்ள போக இல்லை, உங்களோட எழுத்து நடைக்கு போகிறேன். கடிதத்திலையும் பார்ப்பேன். கடிதத்துல சரி, கட்டுரையில சரி, உரிய இடங்கள்ல முற்றும் புள்ளி இருக்குதா, எழுவாய் பன்மையில இருந்தால் பொருளாதாரம், சமூகம், பண்பாடு ஆகிய கூறுகள் வளர்ச்சி அடைகிறது என்று எழுதினீங்கன்னா புள்ளி அவுட். வளர்ச்சி அடைகின்றன
சரியா ஆகிய கூறுகள் வளர்ச்சி அடைகின்றன. இலக்கணம் பார்ப்பேன். எழுவாய் பன்மையில இருந்தால் பயனில பன்மையில இருக்க வேணும். காலமெல்லாம் நீங்க பிள்ளைய எழுத மாட்டீங்க, அந்த அளவுக்கு நீங்க மொக்க பிள்ளைகளா இருக்க மாட்டீங்க. தமிழ் செய்ய எடுத்தாக்கள் இல்லை, சரிதானே? ஆனால் இது நடக்கலாம். அதே போல கூட்டத்தில் ஒன்றை பேசுகிற போது பயனில்லை. இப்ப உதாரணத்துக்கு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, சரியா? ஒவ்வொரு பூக்களுமே, அந்த பூக்களும் என்கிறது பன்மை, அது சொல்கிறது என்று எழுதினது பிள்ளை என்றாங்க. இலக்கண பிள்ளை, இலக்கண வழி, சரிதானே? ஒவ்வொரு கோழியும் கூவின, கூவியது, எது சரி? ஒவ்வொரு கோழியும் கூவியது, கூவின, எது சரி? எல்லாரும் ஒவ்வொரு கோழியும் கூவியே கூவியது. தேடிக்கொண்டு வாங்க, அடுத்த வகுப்புல யோசிப்போம். அது நான் இப்ப சொல்ல, எனக்கும் தெரியாது, சரிதானே? கொஞ்சம் தேடி பார்த்து கொண்டு வாங்க. ஒவ்வொரு கோழியும், ஒவ்வொரு கோழிகளும், ரெண்டும். ஒவ்வொரு கோழியும் என்று எழுதுறது சரியா, ஒவ்வொரு கோழிகளும் என்று எழுதுறது சரியாண்டா ஒவ்வொரு கோழியும் என்றுதான் எழுதணும். ஒவ்வொரு கோழிகளும் என்று எழுதுறது சரியா? ஏன்னா ஒவ்வொரு பூக்களுமே என்று சொல்லியிருக்கிறார் வைரமுத்து. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, அங்க பூக்களும் என்றா சொல்கின்றன என்று வர வேணும். அது அந்த பாடலுக்கான ஓசை கருதி அந்த வலு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அது வேறு. ஆனால் அப்படி இருக்க வேண்டும். இந்த மாதிரியான இலக்கண வழுக்கள் இல்லாமல் எழுதுவதற்கு வழி என்ன? ஆண்டு 6 இருந்து ஆண்டு 11 வரையான புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இலக்கண பகுதிகள் பார்க்க வேண்டும், சரிதானே? அப்போ இந்த வகையில கடிதத்துக்குள்ள அந்த விடயங்களை பார்ப்பார்கள். உங்களுடைய இலக்கண பிரயோகம் முக்கியமாக பார்க்கப்படும், குறியீடுகளின் பிரயோகம் கவனம் எடுப்பார்கள். இந்த 2 விடயத்திலையும் கவனம் எடுங்க. கட்டுரை தொடர்பாக நான் பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஹோம்வொர்க் தந்து விடுகிறேன். இந்த ஹோம்வொர்க் செய்கிறாக்கள் எனக்கு அனுப்பலாம், சரிதானே? எனக்கு அனுப்பியவர்களுக்கு மட்டும்தான் கட்டுரை தொடர்பான வகுப்புக்குரிய லிங்க் கிடைக்கும். ஏன்னா மற்றாக்கள் கட்டுரை படிக்க விருப்பம் இல்லை, நாங்கள் பிறகு அவங்களுக்கு கட்டாயப்படுத்தி படிப்பிக்கலாமோ? இல்லை, சரியா? இப்போ ஒரு கட்டுரை ஒன்று நீங்கள் சொல்லுங்க. சமகாலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி ஒரு கட்டுரை ஒன்று சொல்லுங்க. 40 பேர் இருந்தாங்க, ரெக்கார்டிங் தருவோம் என்கிற நம்பிக்கையிலே ஏற்கனவே 6 பேர் ஓடிட்டாங்க, 7 பேர் ஓடிட்டாங்க, சரியா? அப்போ இதுக்காக தான் நான் முதல் சொன்னது, ரெக்கார்டிங் போடுறது இல்லை, அதை தவிர்க்கலாம் என்று சொல்லி. ஒரு 2 மணித்தியாலம் இருந்து எங்களுடைய முன்னேற்றத்துக்காக படிச்சு கொள்றதுல கூட எங்களுக்கு சரியான பிரச்சனை இருக்கு. சரி, அப்படியெல்லாம் இருக்க மாட்டோம், உங்களுக்கு கஷ்டம்ப்பா. வீட்டை வந்து படிப்பிச்சால் கூட கஷ்டம்தான். நாங்கள் ஓடி போய் ஒழிச்சு படுத்திடுவோம், நீங்கள் வாசல்ல நின்று கத்தி போட்டு போக வேண்டிய அந்த லெவலில் தான் நாங்கள் இருக்கிறோம். சரி, பரவாயில்ல. எனக்கு யாராவது இப்போ இருக்கிற சமகால பிரச்சனைகளில் ஒரு கட்டுரை சொல்லுங்க, இந்த பிரச்சனையை பற்றி எழுதுவோம். இளைஞர் மத்தியில் அதிகரித்து வரும் போதைப் பொருள். இளைஞர் மத்தியில் போதைப் பொருள் ரொம்ப மோசமான வேண்டாம், அதை விட எளிமையாக கொஞ்சம் சொல்லுங்க. வேற என்ன பிரச்சனை இளைஞர்களுக்கு இருக்கு? ஒன்று போதைப் பொருள், வேற என்ன பிரச்சனை இருக்கு? சமூக வலைத்தளங்கள். சமூக வலைத்தளங்கள் பரவாயில்லை, அது கொஞ்சம் என்னென்னா, நான் ஏன் போதைப் பொருளை இப்போதைக்கு வேணாம் என்று சொல்லி சொன்னான்டா, நாங்கள் ஒரு சாதகம் பாதகம் 2 விடயத்தையும் உள்ளடக்கியதாக, சரிதானே? மாதிரி இந்த சமூக வலைத்தளம் ஒரு மல்டி டைமென்ஷன், பல்பரிமாணத்துல கேள்வி கேட்கலாம், சரிதானே? ஒன்று, சமூக வலைத்தளமும் மாணவர்களுடைய கல்வியையும் தொடர்புபடுத்தி கேட்கலாம். சமூக வலைத்தளங்களையும் மாணவர்களுடைய கல்வி என்ன, அல்லது மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கையின் மீது சமூக வலைத்தளங்கள் ஏற்படுத்துகிற தாக்கம் என்று கேட்கலாம். 2வது, இளைஞர்களுடைய ஆளுமை விருத்தியிலே அல்லது இளைஞர்களுடைய எதிர்கால வளர்ச்சியில சமூக வலைத்தளங்களின் தாக்கம் என்றா கருத்து பிள்ளைகள் அது ஒரு மோசமான விடயம் என்று சொல்லி எடுக்கக்கூடாது, சரிதானே? அதை அப்படி எடுக்கக்கூடாது. ஒரு நன்மை தீமை எல்லாம் சேர்ந்ததுதான் தாக்கம், விளைவு, சரியா? எஃபெக்ட் என்று சொல்லி எடுக்கணும். அப்போ சமூக வலைத்தளங்கள் இளைஞர் சமுதாயத்தின் முன்னேற்றத்தின் மீது
சமூக வலைத்தளங்களினுடைய தாக்கம், சமூக வலைத்தள பாவனையினுடைய விளைவுகள், இந்த மாதிரியாக கேட்கலாம். அப்போ கல்வியோட தொடர்படுத்தி கேட்கலாம், அல்லது இளைஞர்கள் மீது தொடர்புபடுத்தி கேட்கலாம். இதுல எதை செய்வோம்? இளைஞர்களை கேட்போமா, மாணவர்களை பார்ப்போமா? நாங்கள் யார், எந்த வகை ஆக்கள்? நீங்கள் எங்கடா ஒருத்தனையும் காணல, எந்த வகை என்றே தெரியல. போட்டோ கண்ணாடி பார்க்க போயிட்டாங்களா? சுஜா இளைஞர்கள். இளைஞர், ஓகே. இளைஞர்கள். அப்ப நாங்கள் இளைஞர்கள், இளைஞர்கள், இளைஞா யுவதி என்ன இளைஞர்கள் யுவதிகள் என்றதால நாங்கள் இளையோர் என்று சொல்லுகிற போது இளைஞர்கள் என்றால் ஆண்பால் பெண்பால் ரெண்டு பேரையும் குறிக்கிறதாக கருதி கொள்வோம். சரிதானே? அப்போ கவனிங்கோ, இப்படி ஒரு விடயத்தை நாங்கள் போகிறதாக இருந்தால் இந்த கட்டுரை ஒரு 5 பந்திகளை உள்ளடக்கியதாக இருக்கலாம். 250 சொற்களுக்கு மேலே உங்களை கேட்க மாட்டார்கள். நான் இந்த கட்டுரையை தான் உங்களுக்கு சொல்லி அனுப்ப போகிறேன். நீங்கள் செய்து கொண்டு வர போகிறது இதுதான். சரிதானே? முதலாவது இளைஞர்களை ஒரு வரைவிலக்கணப்படுத்த வேண்டும். சரிதானே? 18 வயதுக்கு மேற்பட்ட 30 வயதில் அல்லது 35 வயதில் ஆன சமூகத்தை நாங்கள் இளைஞர்கள் அப்படி என்று சொல்லி கருதலாம். இளைஞர்கள் யார் என்பதை வரைவிலக்கணப்படுத்தி குறித்து வச்சு கொள்ளுங்க ப்ளீஸா. முதல் நான் என்ன செய்ய, இளைஞர்கள் யார் என்பதை வரைவிலக்கணப்படுத்தி அவர்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம். சரிதானே? இளைஞர்கள் யார்? இளைஞர்கள் என்பது 18 வயதுக்கு மேற்பட்ட 35 வயது வரையிலானவர்களை நாங்கள் இளைஞர்கள் என்று சொல்லி கருதி கொள்ள ஏன், அப்படித்தானே? அப்போ இளைஞர்களுக்கான ஒரு வரைவிலக்கணத்தை நீங்க கொடுங்க. அடுத்தது இளைஞர்களுடைய முக்கியத்துவம். இளைஞர்களுடைய முக்கியத்துவம் என்ன? முக்கியத்துவம் இளைஞர்களுக்கு இளைஞர்களை ஒரு சமுதாயத்தினுடைய முதுகெலும்பு, ஆற்றல் மிகுந்தவர்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். சரிதானே? அதாவது சிறுவர்கள் என்பவர்கள் பலவீனமானவர்கள், ஆற்றல் குறைந்தவர்கள், பலவீனமானவர்கள், அவர்களுடைய அறிவு வளர்ச்சி இன்னும் விருத்தி அடையாமல் இருக்கு. இளைஞர்களை பொறுத்தவரையில் அவர்கள் உடல் ஆற்றல், அறிவாற்றல் மிகுந்தவர்கள், சமூகத்துக்கு அதிகம் பங்களிப்பு வழங்கக்கூடியவர்கள். சரிதானே? அவர்கள்ட்ட சில அனுபவ பற்றாக்குறைகள் இருந்தால் கூட அவர்கள் தான் ஒரு சமுதாயத்தினுடைய முதுகெலும்பு என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறது இளைஞர்கள். அதனால தான் பிள்ளைகள், நான் கொஞ்சம் கூட கதைக்கிறேன், இவ்வளவு கட்டுரைக்குள்ள கொண்டு வர தேவையில்லை. ஒரு நாட்டில் இருக்கிற அரச நிறுவனங்கள்ல மிக அதிக அளவான அரச நிறுவனங்கள் இளைஞர்களுக்காகத்தான் செயற்படுது. உதாரணத்துக்கு கல்வி அமைச்சு, சரிதானே? அதே போல சமய விவகாரங்கள் சம்பந்தப்பட்ட இப்போ புத்த சாசன அமைச்சு, இந்து கலாச்சார அமைச்சு அல்ல இந்து கலாச்சார திணைக்களம், இஸ்லாமிய துறைக்கான திணைக்களமோ அமைச்சோ, அதே போல தொழிற்பயிற்சிக்கு உரிய அமைச்சு, விளையாட்டு அமைச்சு, தேசிய இளைஞர் சேவை மன்றங்கள், இந்த மாதிரியாக மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா கல்வி அமைச்சு, விளையாட்டு திணைக்களம், இந்த மாதிரியாக தொழிற்பயிற்சி அதிகார சபை போன்ற பல நிறுவனங்கள் இளைஞர்களை மையப்படுத்தி இளைஞர்களை வளப்படுத்துவதற்காக தான் செயற்படுது. ஆனால் இளைஞர்கள் இப்படியெல்லாம் அவங்களுக்காக செயற்படுகிறாங்களேங்கிறத உணர்ந்து கொள்வதில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கு. இது கட்டுரைக்காக சொல்லல, நான் சாதாரணமாக பேசுகிறேன். ஆனால் இளைஞர்களை மையப்படுத்தி தான் பல அமைப்புகள், அரசாங்க அமைச்சுக்கள், திணைக்களங்கள், பல்வேறு நிறுவனங்கள், அதிகார சபைகள், மன்றங்கள் போன்றவை செயற்படுது. ஊருக்குள்ளே இருக்கிற இந்த YMHA, YMCA, YMBA என்று சொல்லி இந்து இளைஞர் மன்றம், இஸ்லாமிய இளைஞர் மன்றம், பௌத்த இளைஞர் மன்றம் என்று சொல்லி போன்ற பல்வேறு அமைப்புகள் இளைஞர்களை, ஏனென்றால் இளைஞர்களுடைய நோக்கும் போக்கும் சரியாக இருந்தால், அவர்களுடைய அறிவு ஆற்றல் திறன்கள் மேம்படுமாக இருந்தால் ஒரு தேசத்தினுடைய எதிர்காலம் மிகவும் பிரகாசமானதாக இருக்கும். சரிதானே? அப்போ இளைஞர்களுக்கு இப்போது யார் சிந்தனை கொடுக்கிறார்கள், இளைஞர்கள் யாரை பின்பற்றுகிறார்கள் என்பதை பொறுத்து தான் அவர்கள் உடைய எதிர்காலம் அப்படி அமையும் என்பது இருக்குது.
இளைஞர்களுடைய நோக்கும் போக்கும் எவ்வாறு அமையும் என்பது அவர்களுக்கு யார் சிந்தனை கொடுக்கிறார்கள், யார் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு எப்படியான தகவல்கள் கிடைக்கின்றன என்பவற்றை சார்ந்துதான் இளைஞர்களுடைய எதிர்காலம் அமையும். இளைஞர்கள் பச்சை ரப்பர் போல, சரிதானே, அவர்களை பயன்படுத்தி நல்லவை கெட்டவை என்பவற்றை செய்யலாம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லோருமே இளைஞர்கள் மீது தான் தங்களுடைய இளைஞர்களைத்தான் இலக்கு குழுக்களாக கொள்ளுகிறார்கள். சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மோட்டார் பைக் கம்பெனிக்காரன் இளைஞர்களை கருத்தில் கொண்டு தான் மோட்டார் பைக் செய்கிறான். அவங்க பார்த்த உடனே வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். நம்மளை போல ஆக்களுக்கு மோட்டார் பைக் செய்கிறாங்களே இல்லை, எல்லாம் இளைஞர்களை இலக்கு வைக்கிறார்கள். அப்போ வணிக நிறுவனங்கள் இளைஞர்களை சுரண்டி பிழைக்குது. இளைஞர்களுக்கு அது தெரியாது. வணிக நிறுவனங்கள் சரிதான, தொலைபேசி நிறுவனமாக இருக்கலாம், மோட்டார் சைக்கிள் இருக்கலாம், காராக இருக்கலாம், அல்லது இன்னும் எலக்ட்ரானிக் சாதனங்களாக இருக்கலாம், சரிதானே. உலகத்தில் வன்முறைகளை ஏற்படுத்துகிற பயங்கரவாத அமைப்புகள், தீவிரவாத அமைப்புகள், போராட்ட குழுக்களும் இளைஞர்களைத்தான் மையப்படுத்தி செயற்படுகிறார். அரசியல்வாதிகள் இளைஞர்களை தூண்டி விடுவதன் மூலமாகத்தான் தங்களுடைய கதிரைகளை காப்பாற்றிக் கொள்வதற்கு, இளைஞர்களை பலி கொடுத்து தங்களுடைய கதிரைகளை காப்பாற்றிக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள். இளைஞர்கள் பல்வேறு ஆக்களால் பயன்படுத்தப்படுறாங்க. ரொம்ப பாவம், சரிதானே. எல்லா அநியாயங்களும் அவங்களோட கதவை தட்டுது, எல்லா கெட்டதும். இப்போ எங்களோட காலத்தில் ஏதாவது கெட்டதை பார்க்க வேணுமெண்டா, ஏதாவது ஒரு கொஞ்சம் மோசமான ஒரு டான்ஸ் பார்க்க வேணுமெண்டா இங்கே என் கோயிலில் திருவிழா நடந்து ஒரு சின்ன மலம் வந்து ஆடினா தான் உண்டு. இப்போ ஃபோனை தட்டினாலே ஒரு அண்டி வந்து ரெண்டு ஆடுவார், சரிதானே. அப்போ எல்லா கெட்டதுகளும் இன்றைக்கு இளைஞர்களை அழைச்சி கொண்டு தெரியுது. பாவம், சரியான பாவம் இப்போ இருக்கிற இளைஞர்கள். அதுக்கு நல்லது கெட்டது எதுன்னு தெரியா, படிக்க வேண்டு ஃபோனை திறந்தால் வேறு எதுவும் பெறும். அப்படியே அணியாமல் போய் நமீபியாவை பற்றி தேடுவோம் என்று நமி என்று அடித்தா நமீதாவின் அந்தரங்கம் என்று வரும். அப்போ இவன் பார்ப்பான் ஆன்டியை பற்றி பார்ப்போம்ட்டு பார்த்துட்டு வீணா போகிறான். அப்போ இப்படி இளைஞர்கள் மீதான இன்றைக்கு ஒரு பெரிய நெருக்கீடு இருக்குது. இளைஞர்களுக்கான உலகமும் வாய்ப்புகளும் திறந்தும் கிடக்குது. ஒரு காலத்தில் வாய்ப்புகள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இன்றைக்கு இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் உலகளாவி போய் இருக்கு, உலகம் முழுவதும் பரவி போய் இருக்கு. அப்போ இளைஞர்களுக்கான சிந்தனை கொடுப்பதில், தகவல் கொடுப்பதில், அவர்களுக்கு உலகளாவிய வாய்ப்புகளை கொடுப்பதில், உலகளாவிய அச்சுறுத்தல்களை கொண்டு வந்து கொடுப்பதில் சமூக வலைத்தளங்கள் பெரிய பங்களிப்பை செய்யணும். எல்லாத்தையும் கொடுக்கணும், சரி. அப்போ இந்த சமூக வலைத்தளங்கள் தொடர்பாக, சமூக வலைத்தளங்கள் பற்றி நாங்கள் அறிந்து கொள்வதும், சமூக வலைத்தளங்களினுடைய பயன்பாடு, அவற்றினால இளைஞர் சமுதாயம் பெறக்கூடிய அதீதமான பலன்கள், நன்மைகள் தொடர்பாக ஆராய்வதும், இளைஞர் சமுதாயம் தறிகட்டு செல்வதற்கு அல்லது இளைஞர் சமுதாயத்தினுடைய சீரழிவுக்கு சமூக வலைத்தளங்கள் காரணமாக அமைகின்ற அல்லது சமூக வலைத்தளங்களை கவனமாக பயன்படுத்த வேண்டியதனுடைய முக்கியத்துவம் தொடர்பாக ஆராய்வதும், அவற்றினால ஏற்படக்கூடிய தவறுகள் வழக்களை சீர் செய்வதற்கான வழிமுறைகளை கண்டடைவதும் தொடர்பாக நாங்கள் ஆராய வேண்டி இருக்குது. இந்த விடயங்கள் தொடர்பாக தொடர்ந்து பார்க்கலாம் என்று சொல்லி நீங்க ஒரு முன்னுரையை கொடுக்க வேணும். அப்ப இந்த முன்னுரையில என்ன சொல்ல போறீங்க? இளைஞர்கள் என்பவர்கள் யார்? இளைஞர்களினுடைய முக்கியத்துவம் என்ன? இளைஞர்களுக்கான நோக்கும் போக்கும் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது? இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதில் அரசு சார்ந்த அமைப்புகளினுடைய வகிபாகம் எப்படி இருக்குது? இளைஞர்களை பல பேர் தங்களுடைய சுயநல லாபங்களுக்காக பயன்படுத்துவதற்கு எத்தனிக்கிறார்கள். பல பேர் அவர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். இளைஞர்கள் சொந்தமாக நல்லவர்களா கெட்டவர்களா என்று சொல்லலாம். அது இப்ப கத்தி நல்லதா கெட்டதா என்று சொல்லலாம். அது கத்தியை வச்சிருக்கிறவனை பொறுத்து தான் கத்தி நல்லதா கெட்டதா என்று. அதுபோல அந்த இளைஞர்கள் யாரால் வளர்த்தெடுக்கப்படுகிறார்கள், யாரால் போஷிக்கப்படுகிறார்கள், யாரை முன்மாதிரியாக கொள்ளுகிறார்கள், யார் அவர்களுக்கு சிந்தனைகளை கொடுக்கிறார்கள் என்பதன் அடிப்படையில் தான் இளைஞர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. இளைஞர்கள் அது ஒரு ஒரு என்ன சொல்லுகிறது, தனிப்பட அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்ற கேள்விக்கு பதில் இல்லை. அப்ப இளைஞர்கள் மீது அவர்களுடைய நடத்தை, அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதில், அவர்களுக்கு சிந்தனை கொடுப்பதில், தகவல் கொடுப்பதில், அவர்களுக்கு வழி காட்டுவதில், அவர்களுக்கு வழி மாற்றுவதில் இந்த சமூக வலைத்தளங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது.
நான் சொல்லுகிற விடயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேணுமென்றதுக்காகத்தான் வடிவா விளங்கப்படுத்தி சொல்லுகிறேன். இவ்வளவையும் அதுக்குள்ள கொண்டு போய் அடக்கிறதுங்கிறது உங்களுடைய காரியம், சரிதானே? அப்ப இந்த சமூக வலைத்தளங்கள் இளைஞர்கள் மீதான தாக்கம் தொடர்பில் நாங்கள் ஆராய வேண்டி இருக்கு. அப்படி ஆராயிற போது சமூக வலைத்தளங்களில் பற்றி அறிந்து கொள்வதும், சமூக வலைத்தளங்கள் இளைஞர்களுக்கு வழங்குகிற ஒப்பற்ற வாய்ப்புகள் கடந்த காலத்தில் கிடைக்கவே இல்லை, சரிதானே? கிடைக்காத மிகப்பெரிய வாய்ப்புகள் அள்ளி கொடுக்குது சமூக வலைத்தளங்கள். அதே வேளைகளில் சமூக வலைத்தளங்கள் அவர்களுக்கு வழங்குகிற வழிகாட்டல்கள், அவர்களை வழிமாற்றுகிற கர்மங்களையும் அவர்கள் செய்கிறார்கள். அப்ப இந்த சமூக வலைத்தளங்கள் பிரச்சனையும் கொடுக்குது, பெரும் பிரச்சனையை கொடுக்குது, சரிதானே? பொறுக்க முடியும், எல்லோராலும் கண்டிக்கப்படுகிற பெருமளவு பிரச்சனைகளே இருக்குது. சாதாரணமா பொடியல் போனுக்குள்ள உள்ளட்டா போன ஒரு கையால பிடரி பக்கத்து முடிய ஒரு கையால பிடிச்சு இழுத்து தான் போனுக்கால வழியில கலட்டி எடுக்க வேண்டி கிடக்கு. அது பொம்பளை பிள்ளை சரி, பிடியல் சரி. நான் சொல்றேன் இளையோர்ன்றது 2 பேரையும் தான். அதுக்குள்ள இழுத்து எடுக்கிறதே பெரிய பிரச்சனையாக கிடக்கு. அப்போ அவர்கள் அதுக்கு என்னென்ன விதமா அவர்களுக்கு தீங்கு வருது, அதுக்குள்ள என்னென்ன விதமா நன்மை வருது, என்னென்ன விதமா தீங்கு வருது. கடைசி பந்தியில நாங்கள் இந்த தீங்குகளை எவ்வாறு மினிமைஸ் பண்ணலாம், இழிவளவு முற்றாக இல்லாம செய்ய இயலாது. அந்த சமூக வலைத்தளங்கள் வழங்குகிற அவர்களுக்கான பாதிப்புகளை இயலுமானவரை குறைத்து சமூக வலைத்தளங்களில் இருந்து சாதகமான உச்சமான பயன்களை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக இந்த கட்டுரையில நாங்கள் ஆராய வேண்டி இருக்கு என்று சொல்லி முதல் பந்தி எழுதுவோம். எழுதி முடிய நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் இருக்குதானே, அதுக்குரிய ஒவ்வொரு பந்தியாக எழுதி கொண்டு வரணும். இப்போ சமூக வலைத்தளங்கள் எப்படி அறிமுகமானது, சமூக வலைத்தளங்கள் சொல்லி நீங்கள் எவற்றை கருதுகிறீர்கள், சமூக வலைத்தளங்களால் இளைஞர்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன, சமூக வலைத்தளங்களால் ஏற்படுகிற பாதிப்புகள் என்ன, இந்த பாதிப்புகளை வெற்றி கொள்வதற்கான உபாயங்கள் என்ன, அந்த தந்திரோபாயங்கள் என்ன என்பதை பற்றி நீங்கள் சொல்லி கொடுக்கவும். இவ்வளவையும் எழுதினால் ஒரு அழகான கட்டுரை வரும், சரியா? அப்போ அடுத்த வகுப்பு வார நேரத்தில் நீங்கள் எழுத வேண்டிய விடயங்கள் ஒன்றொன்றாக குறித்து வச்சுக் கொள்ளுங்க. முதலாவது இளைஞர்கள் என்பதை வரவிலக்கணம் செய்து அவர்களுடைய முக்கியத்துவம் தொடர்பாக சொல்ல, சரிதானே? இளைஞர்களுடைய முக்கியத்துவம்ன்றதுல நிறைய விஷயம் சொல்லி தந்தேன். அப்போ இளைஞர்கள பல்வேறு விடயங்கள் வழிகாட்டுகின்றார், பல்வேறு நபர்கள் வழிகாட்டுகிறார்கள், பலர் பயன்படுத்த முனைகிறார்கள். அப்படி வழிகாட்டுவதிலும் பயன்படுத்த முனைவதிலும் சமூக வலைத்தளங்களும் அந்த கட்டுரை எப்படி நாங்கள் கட்டி எழுப்பி கொண்டு போகிறோம் என்று பாருங்க. சமூக வலைத்தளங்களும் முக்கியமானவையாக மாறிவிட்டது. அப்போ இளைஞர்களுக்கு சிந்தனை கொடுப்பதில், அவர்களை வழிகாட்டுவதில், வழிமாற்றுவதில், அவர்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் சமூக வலைத்தளங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. ஆகவே சமூக வலைத்தளங்கள் பற்றியும் அவற்றினுடைய பயன்கள், அவற்றினுடைய அச்சுறுத்தல்கள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், சவால்களை வெற்றி கொள்ளுகின்ற வழிமுறைகள் தொடர்பாகவும் ஆராய்வது இந்த கட்டுரையினுடைய நோக்கம் என்றதை முதல் பந்தி எழுதுறீங்க. அதுக்கு பிறகு சமூக வலைத்தளங்களை அறிமுகப்படுத்தி, சமூக வலைத்தளங்கள் அள்ளி கொடுக்கிற நல்லது நிறைய விஷயம் இருக்கு, சமூக வலைத்தளங்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் தொடர்பாக சுருக்கமா தெளிவா சிறந்த மொழி நடையில உரிய இலக்கண பிரயோகங்கள் எல்லாத்தையும் பாவிச்சு அதை எழுதுறீங்க. அடுத்து சமூக வலைத்தளங்கள் கண்டிக்கப்படுவதற்கான காரணங்கள் என்ன, சமூக வலைத்தளங்கள் ஏன் கண்டிக்கப்படுகிறது என்று சொல்லி எழுதுறீங்க. அடுத்த விடயம் சமூக வலைத்தளங்கள் தொடர்பில் எவ்வாறான நடவடிக்கைகளின் மூலமாக அவற்றை அதிக நன்மை பயப்பவையாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதை பற்றிய உங்களுடைய சிபாரசை சொல்லி ஒரு கன்க்ளூஷனோட, நான் ஏற்கனவே சொன்னது போல கத்தி தன்னளவில் நல்லதா கெட்டதா என்று கேட்டால் கத்திக்கு எந்த இயல்பும் கிடையாது. கத்தியை கையில் வைத்திருப்பவனுடைய இயல்பு கத்தியினுடைய இயல்பாக மாறிவிடுகிறது. அதுபோல சமூக வலைத்தளம் என்பது நல்லதா கெட்டதா என்ற கேள்விக்கு பதில் இல்லை. சமூக வலைத்தளம் யாரால் கையாளப்படுகிறது, எவ்வாறு கையாளப்படுகிறது என்பது சார்ந்துதான் அது நல்லதா கெட்டதா என்ற கேள்விக்கு பதில் உண்டு. இந்த விடயங்களை இப்படியான அந்த உருவகப்படுத்தல், உவமைப்படுத்தல்களை நீங்க கையாளவும். அப்படி கையாள்வதன் மூலமா ஒரு சிறந்த கட்டுரை ஒன்றை செய்து கொள்ள முடியும். நாங்கள் திரும்ப அடுத்த சனிக்கிழமை தானே சந்திப்போம், 7ஆம் தேதி சனிக்கிழமை சந்திப்போம்.
அப்போ சந்திக்கிற நேரத்தில் உங்களிடமிருந்து அழகான கட்டுரைகள் கிடைத்திருக்க வேணும். கட்டுரைகள் கிடைத்திருக்கிற நபர்களுக்கு மட்டும்தான் கட்டுரை தொடர்பான வகுப்புக்கான லிங்க் அனுப்புவேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. குரூப்பில் போடுவீங்க தானே, அப்படி இல்லை. வீடியோ என்றே வராதாக்கள் வீடியோவை பார்த்துட்டு பாயிண்ட்ஸ் எழுதி அனுப்பினா சரி. கட்டுரை எழுத தேவையில்லை எனக்கு. இந்த சொல்லப்பட்ட 5 உபதலைப்புகளுக்கு கீழே ஒரு பாயிண்ட்ஸ் எழுதி அனுப்பினா காணும். இப்போ உதாரணத்துக்கு நான் பிள்ளைகளுக்கு ஒரு விடயத்தை காட்டுகிறேன். கடந்த காலத்தில் வந்த ஒரு கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சை 2ஆம் மொழி தமிழ் சிங்கள பிள்ளைகளுக்கு வந்த பேப்பரும் 2ஆம் மொழி தமிழ் பாட்டுல ஒரு கட்டுரை எழுதுகிற போது அவர்கள் வெறும் தலைப்பை மட்டும் கொடுக்கல. பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கண்டா, நான் நேரில் பார்த்த வீதி விபத்து இது உங்களுக்கு வராது, நமது ஊர் நூல் நிலையம் அதையும் விடுவோம், பூங்காவின் ஒரு நாள், இந்த பகுதியை பாருங்க. ஈஎன்ஆ கல்வி, ஈஎன்ஆ ஒரு கட்டுரை ஒன்று கொடுத்துருக்காரு. உடற்பயிற்சியின் முக்கியத்துவம், சரிதானே? உடற்பயிற்சியின் முக்கியத்துவம் என்று போட்டுட்டு உடற்பயிற்சி பற்றி அறிமுகம். அறிமுகம் என்றால் அந்த விடயங்கள் அது அழகாக எழுதணும். அது இந்த அறிமுகம் என்றால் அது இந்த முக்கியத்துவம் எல்லாம் எழுதணும், சரிதானே? அடுத்தது உடற்பயிற்சியின் வகைகளும் அவற்றை மேற்கொள்ளும் விதமும். உடற்பயிற்சி என்றது இப்போ யோகாசனம் இருக்கு, சாதாரண பயிற்சிகள் இருக்கு, உடலை வலுப்படுத்துகிற பயிற்சிகள் இருக்கு, தற்காப்பு கலை இருக்குது. இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அழகாக அதை எழுத வேணும். அதனால கிடைக்கிற நன்மைகள் என்ன, அதில் கிடைக்கக்கூடிய உடல் உள்ள ஆரோக்கியம், தன்னம்பிக்கை, சரிதானே? இந்த மாதிரியான விடயங்கள். ஒரு சிறந்த மனித மூலதனம் ஒன்று உருவாகுவதற்கு உடற்பயிற்சி அவசியமானது. உடற்பயிற்சி செய்யாவிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி அதில் கட்டாயம் செய்யுங்கோ என்று எழுத வேணும். ஒவ்வொன்றுக்கும் 5 புள்ளி போட்டு 20 புள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறான் பாருங்க. இது மார்க்கிங் ஸ்கீம் பிள்ளைகள். இது மார்க்கிங் ஸ்கீம் எப்படி செய்கிறது என்று சொல்லி. அடுத்தது பாருங்க, பொலித்தீன் பாவனையை தவிர்ப்போம். அப்போ பொலித்தீனை பற்றிய அறிமுகம், இலங்கையில் பொலித்தீன் பாவனை எப்படி இருக்குது, பொலித்தீன் பாவனையினாலே ஏற்படக்கூடிய விளைவுகள், அதை தடை செய்வதற்காக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை. இந்த தடை செய்வதற்காக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை என்றால் இப்படி தடுத்து விடலாம் என்று இல்லை. அந்த தடை செய்கிற நடவடிக்கையில் நாங்கள் பொலித்தீனை இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். ஆனால் அவர் அந்த விடயத்தை கொடுத்துருக்கிறார் பாருங்க. இந்த பகுதியை நான் பிள்ளைகளுக்கு திருப்பி காட்டுறேன். இன்னும் எப்படி எழுதியிருக்கிறாங்க, இன்னும் அவ்வளோ தூரம் பெருப்பிச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. உதாரணத்துக்கு இந்த உடற்பயிற்சி கட்டுரையை பாருங்க எப்படி இருக்கு ரெண்டு சொல். சரிதானே? உடற்பயிற்சி பற்றி அறிமுகம் என்று வருகிற போது உடற்பயிற்சி என்றால் என்ன, உடற்பயிற்சியின் முக்கியத்துவம், அடுத்தது உடற்பயிற்சியின் வகைகளும் அவற்றை மேற்கொள்ளும் விதமும், தனியாக குழுவாக உடற்பயிற்சி செய்யலாம், இயந்திரங்களை உபயோகித்து செய்கிறது, பாடல்களை ஒழிக்க செய்து நடனம் ஆடுறது வகையில், காலையிலே மாலையிலையும் ஓய்வு நேரங்களில் மேற்கொள்கிற போன்ற இந்த விடயங்கள் எல்லாத்தையும் சொல்லி இது ஒரு மாதிரியானது. அடுத்தது பயன்கள், சரிதானே? உடற்பயிற்சியினுடைய பயன்கள் விளக்கமான, உடற்பயிற்சியின் மேலே ஏற்படக்கூடிய தீங்குகள். அது மாதிரி தான் பொலித்தீன் பாவனை, சரியா? பொலித்தீன் பாவனையை பொலித்தீன் ஏன் அதிகரிச்சிருக்குது, அதிநவீனம் என்ற நிலையில் அது காணப்படுது. அதில் இருக்கிற சாதகமான தன்மைகள், பாரம் குறைஞ்சது, இலகுவானது, வீட்டை இருந்து ஆகி கொண்டு போக தேவையில்லை, இந்த மாதிரி கணக்கு, சரியா? இலங்கையில் எப்படி கடையில் பொருட்களை வாங்கிக்கல, கொடுக்கல, பதாகைகள், கட்டுரை, விளம்பர பலகை, சோதனை செய்கிறது. இப்போ கல்யாண வீட்டில் மாலை போட்டாலும், பிரியா விடையில் மாலை போட்டாலும் கூட பிளாஸ்டிக் மாலை தான் போடுறாங்க. இப்படியெல்லாம் கணக்கு, சரியா? இதனால் ஏற்படக்கூடிய தீங்குகள், விவசாயத்துக்கு, அடுத்தது கண்ட இடங்களில், அதாவது சுற்றாடலின் அழகு கெடுகிறது, அசுத்தமாகிறது, நோய்கள் ஏற்படுகிறது, மிருகங்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பு, இந்த மாதிரியாக விடயங்களை தேடி எடுத்து அதை தவிர்ப்பதற்கு உரிய நடவடிக்கை எப்படி தவிர்க்கலாம் என்று சொல்லி பாருங்க. எப்படி ஸ்கீம் கொடுத்துருக்கிறான்னு. இப்படி ஒரு ஸ்கீம் எங்களுக்கு தெரிஞ்சால் சரி, இதைத்தான் நாம் சொல்லி கொண்டு வரோம். இப்படி ஒரு 4-5 தலைப்புகளை எழுதி எங்களால் 15 புள்ளிகள் அல்லது 20 புள்ளிகள் தரப்பட்டால் 2-3 புள்ளிகள் குறைய எடுக்கலாம் நாங்கள், சரியா? கொஞ்சம் கூட நேரம் இன்றைக்கு பிள்ளைகளோட 10 நிமிஷம் ஆரம்பத்தில் செலவு செய்து போட்டேன் என்ற அடிப்படையில் கொஞ்சம் கூட நேரம் கதைச்சிருக்கிறேன். எனக்கு இந்த நோக்கம் இல்லை, சரியா? இது ஒரு மாதிரி 2 மணி நேரம் வந்துட்டு டக்கண்டு ஓடிடுவோம், காசை வேண்டுவோம் என்றது மட்டும் நோக்கம் இல்லை. இயலுமான அளவுக்கு
ஒவ்வொரு நாளும் கை நிறைய என்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு அள்ளி கொடுத்து விடலாமோ அந்த அளவுக்கு கொடுத்து விட வேணும். உங்களை வேலைப்படுத்த வேணும். நாளைக்கு பரீட்சை முடிஞ்சு ஒரு நல்ல இடத்துல சந்திக்கிற போது அந்த மகிழ்ச்சி பெரிது. சரியா? அப்போ உங்களை மட்டும் இல்லை, கடந்த பரீட்சையில் இலங்கை நிர்வாக சேவை தமிழ் மொழி மூலமாக சித்தியடைந்த அவ்வளவு பிள்ளைகளும் என்னிட படித்தாங்க. அப்போது அந்த பிள்ளைகள் சிலீடாவில், அதாவது இலங்கை நிர்வாக சேவைக்கு பயிற்சி அளிக்கிற நிறுவனத்தில், அப்போது நானும் அங்கே வேறு ஒரு விடயமாக போய் தங்கி இருக்க வேண்டியிருந்தது. அந்த பிள்ளைகள் முதல் நாள் அவர்களுடைய பயிற்சிக்காக வந்தபோது அவ்வளோ பேரும் தேடி வந்து ஆசீர்வாதம் வாங்கி கூட நின்று ஒரு ஃபோட்டோ எல்லாம் பிடித்தார்கள். அதுபோல் நாளைக்கு என்னுடைய பிள்ளைகள் கணிசமான எண்ணிக்கையிலானவர்கள், இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 9 பேர் இலங்கை நிர்வாக சேவையிலையும், 3 பேர் திட்டமிடல் சேவையிலையும், ஒரு 5 பேர் வரைக்கும் தகவல் சொல்லியிருக்காங்க கல்வி நிர்வாக சேவையிலையும் சித்தியடைந்து நாட்டினுடைய உயர் பதவிகளுக்கான நியமனத்துக்கு நாளை போகிறாங்க. அதே போல் உங்களையும் நான் பார்க்க வேணும் என்கிறது ஆசை. சரி, அதுக்காக தான் இவ்வளவு நேரம் போனாலும் ஒரு 20 நிமிஷம் கூட இருந்து கதைக்கிறது. பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுத்துட வேணும் என்று சொல்லி இந்த ஆர்வம் உங்களிடம் தொட்டி கொள்ளுமாக இருந்தால், நான் மட்டும் ஓடி பிரயோசனம் இல்லை, நீங்கள் பின்தங்காமல் வேகமாக ஓடி வருவீர்களாக இருந்தால் வெற்றி நிச்சயம். அவ்வளவுதான் சொல்லக்கூடியது. தொடர்ந்து வருகிற செயலமர்வுகளில் கட்டுரைகள் தொடர்பாக இன்னும் விளக்கமாக ஒரு 2 அல்லது 3 செயலமர்வில் கட்டுரைகள் தொடர்பில் அழகாக பேசுவோம். கட்டுரைகளுக்கான திட்டம் தான் உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். அதை தேடுகிறது உங்களுடைய பொறுப்பு. இன்றைக்கு சமூக வலைத்தளங்களும் இளைஞர்களும் என்ற தலைப்பு கொடுத்திருக்கிறேன். நான் சொன்ன 5 தலைப்பையும் 5 உபதலைப்புகளையும் உள்ளடக்கி இதில் எழுதியிருக்கிற மாதிரி எழுதி கொண்டு வந்தால் சரி. இதில் எழுதியிருக்கிற மாதிரி சரியா? கட்டுரையாக எழுத தேவையில்லை. எனக்கு இந்த பொலித்தீன் பாவனை தவிர்ப்போம் என்பதை 4 தலைப்புகள் எழுதியிருக்கிறோம். அங்கே 5 தலைப்பு தந்திருக்கிறேன். இந்த 5 தலைப்புகளை இதே போல அடையாளப்படுத்தி ஒரு புள்ளியியல் திட்டம் ஒன்றை தயார் செய்து அனுப்ப வேணும். அது கட்டாயமானது. சரி, இந்த அளவில் ஒளிப்பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டியிருந்தால் 1-2 நிமிடங்கள் காத்திருக்கலாம். விடைபெறுகிறவர்கள் எல்லோருக்கும் திரும்ப சந்திக்கிற வரைக்கும் அதுக்கு பிறகும் கூட நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோடு பாய் பாய், குட் நைட்.